ஆய்வு நிகழ்வில் முதலாம் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். மகாகவி பாரதியின் வரிகளோடு அனைவருக்கும் இனிய வணக்கம். தன்மொழி கவிதைகள் குழுமம் முன்னெடுத்திருக்கும் நூல் ஆய்வு நிகழ்வின் முதலாவது நிகழ்வின் இனிமையான தருணத்தில் இருக்கிறோம். தன்மொழி கவிதைகளை தமிழுக்கு வடிவமைத்து அறிமுகப்படுத்திய பெருமதிப்புக்குரிய முனைவர் கவிச்சுடர் கா. கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களின் தலைமையில் நூல் ஆய்வின் முதல் நிகழ்வு நடைபெறுவதில் எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியும் மற்றற்ற மகிழ்ச்சி. தன்மொழி கவிதைகளினுடைய தோற்றம் எல்லோரும் அறிந்ததுதான். தெலுங்கு நானிலு கவிதை வடிவம் தமிழில் எழுத்தாளர் பேராளுமை கவிஞர் சாந்தா தத் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு மகாகவி இதழில் பிரசுரிக்கப்பட்டது. அந்த கவிதை வடிவில் கவிச்சுடர் கா. கல்யாணசுந்தரம் ஐயா அவர்கள் ஈர்க்கப்பட்டு மகாகவி ஆசிரியர் வதிலை பிரபா அவர்களின் ஊக்கத்துடன் தமிழில் தன்முனை கவிதைகள் செல்ஃப் அசர்டிவ் வெர்சஸ் போயம் என பெயரிடப்பட்டு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் முகநூலிலும் தன்முனை கவிதைகள் குழுமம் 2017 தொடங்கி ஒரு தன்முனை கவிதைகளுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் கவிஞர்களுக்கு. அழகான எளிமையான கவிதை வடிவம் பலராலும் பாராட்டுக்களை பெற்று மிக வேகமான வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் ஐயமில்லை. இந்த நேரத்தில் தொடக்க காலத்தில் இந்த குழுமத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களை நினைவு கூறுவதில் தன்முனை கவிதைகள் குழுமம் பெருமையடைகிறது. கவிஞர் சாரதா க. சந்தோஷ், கவிஞர் அனுராஜ் அவர்கள், கவிஞர் இளவல் ஹரிஹரன், கவிஞர் ரசிகுணா, கவிஞர் ஜென்சி மற்றும் கவிஞர் அன்புச்செல்வி சுப்பராஜ் அவர்கள் ஆகியோர் இணைந்து பணியாற்றி தன்முனை கவிதைகள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தனர் என்பதனை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறோம். தற்சமயம் குழுமத்தின் நிர்வாகத்தில் செயலராகவும் பேராளுமை கவிஞர் வேலாயுதம் அவர்கள், கவிஞர் விகந்தன் அவர்கள் கவிச்சுடர் ஐயாவின் கனவுகளுக்கு வடிவம் கொடுத்து வருகிறார்கள். சிறப்பான திட்டங்களுடன் பன்முறை திறமை வாய்ந்த பல பேராளுமைகளை நிர்வாகத்தில் இணைத்து செயற்குழுவிலும் இடம்பெற்று மிகச் சிறப்பான ஆக்கப்பூர்வமான செயல்களை முன்னெடுத்து தொடங்கி வருகிறார்கள். அவ்வாறான நிகழ்வில் ஒன்றுதான் இந்த நூலாய்வு அரங்கமும். இன்றுதான் நூலாய்வு அரங்கத்தினுடைய முதல் அரங்கம். தன்முனை கவிதைகள் வளர்ச்சி நிறைய பார்த்திருக்கோம். பல உத்திகளை பயன்படுத்தி தன்முனை கவிதைகள் வளர்ச்சி கண்டிருக்கிறது. எளிய வடிவத்தின் ஈர்ப்பினால் கவிஞர்கள் பலரும் ஆர்வத்துடன் பங்கு பெறுவதற்கு நூல்களும் தனி நூல்கள் வெளியிட்டும் தொகுப்பு நூல்கள் வெளியிட்டும் மிக சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. குறுகிய காலத்தில் பல குழுமங்களில் தன்முனை கவிதைகள் போட்டிகள், சான்றிதழ்கள் அளித்து விருதுகள் வழங்கி சிறப்பித்து வருகிறார்கள். பல முகநூல் குழுமங்கள் இணையத்திலும் விழாக்களிலும் தன்முனை கவியரங்கங்கள் நடத்தி வருவது பெருமைக்குரிய ஒன்று. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகம் தன்முனை கவிதைகளுக்கு தன்முனை கவிதைகள் பயிற்சியும் ஆய்வறிக்கையும் என பட்டய படிப்பு 2023 ஆண்டிலிருந்து தொடங்கி பட்டமளிப்பு விழா எடுத்து பட்டங்கள் வழங்கி சிறப்பித்து வருகிறார்கள். அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர், உலக முத்தமிழ் கூட்டமைப்பு என பல இயக்கங்களின் தலைவராகவும் இயக்குனராகவும் தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றி வருகின்ற பெருமதிப்புக்குரிய தமிழ் மாமணி தாழை இரா. உதயநேசன் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் மகிழ்வோடு குழுமத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அதே போன்று திருச்சியில் தனியார் அட்டானமஸ் பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலும் தன்முனை கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் மகிழ்வோடு பதிவு செய்கிறேன். மேலும் பன்முகத்திறன் கொண்ட பேராளுமை கவிஞர்கள் குழுமத்தின் பதிவுகளில் இடம்பெறும் கவிதைகளில் இருந்து தான் ரசித்த கவிதையினை தேர்வு செய்து ஆய்வுரை எழுதி ஆங்கிலம், கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் மொழிபெயர்த்து அளித்து வருகிறார்கள். கவிஞர் முனைவர் புகழேந்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் குழுமத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவ்வாறான கவிதைகள் நூலாக்கம் செய்யப்பட்டிருப்பது கூடுதல் மகிழ்ச்சி. நிர்வாகத்தின் பேராளுமைகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கவிஞர் ராஜசுந்தரம் அவர்கள் பல புதுமையான தன்முனை வடிவங்களை எல்லாம் அளித்து வருவது சிறப்பான ஒரு செய்தியாக பதிவு செய்கிறேன். இதே போன்று நிறைய எல்லாரையும் சொல்லிட்டே போலாம். அவ்வளவு குழுமத்துல செயல் வீரர்கள் அனைவரும் மிக திறனாக செயல்பட்டு வருகிறார்கள். அனைவருக்கும் தூணாக இருந்து செயல் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் கவிஞர் வேலாயுதம் அவர்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டி இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நூல் பற்றி சொல்லணும். இந்த அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முத்தமிழ் விழாவில தான் இந்த நூல் வெளியிடப்பட்டது. இந்த நூல் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை குழுமங்கள் மற்றும் உலக முத்தமிழ் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய 7வது உலக முத்தமிழ் மாநாட்டில் அக்டோபர் 20, 2025 அன்று கலை உதயம் பதிப்பகம் வாயிலாக இன்றைய ஆய்விற்கான நூல் கூடைக்குள் கொழுந்து வெளியிடப்பட்டது என்பதை பெருமையோடு பதிவு செய்கிறேன். இதன் இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, பல்கலைக்கழக மாணவர்கள் எழுதிய தொகுப்பு நூல் தான் இந்த நூல் என்பதிலும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இந்த கூடைக்குள் கொழுந்து நூலை ஆய்வு செய்வதற்கு முன்னதாக கவிதைகள் என்னவெல்லாம் செய்யும் என்பது அனைவரும் அறிந்ததுதான். கவிதைகள் ஆக்கப்பூர்வமான கற்பனைகளையும் படைப்பாற்றலையும் வளர்க்கக்கூடியது. அதிலும் தன்முனை கவிதைகள் என்பது மிக தனித்துவமான கவிதை வடிவமாக, எளிமையான வடிவமாக எல்லோராலும் ஈர்க்கப்பட்டு எழுதி வருவது ஒரு சிறப்பான செய்தி. கவிஞர்கள் அவர்களுடைய உணர்வுகளையும் இனிமையான தருணங்களையும் அனுபவங்களையும் பகிர்வதற்கு கவிதைகள் சிந்தனையை வளர்ப்பதற்கும் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. இத்தகைய தன்முனை கவிதைகள் அடங்கிய நூலினை ஆய்வு செய்யும் பொழுது ஆய்வாளருக்கும் எழுத்தாளருக்கும் வாசகனுக்கும் சிறந்த பரிசாக அமைகிறது. ஆய்வு என்பது இலக்கியத்தின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் காரணியாக அமைகிறது. வாசிப்பவர்களையும் எழுத்தாளர்களையும் ஊக்குவிக்கின்றது. சூழலை ஆராய்ந்தறியவும் நல்ல சிந்தனைகளை போற்றி பின்பற்றவும் காரணியாக அமைகிறது என்றால் மிகையில்லை. அத்தகைய ஆய்வினை இன்று மேற்கொள்ள வந்திருக்கக்கூடிய பேராளுமை கவிஞர், எல்லோரும் அறிந்த தன்முனை குழுமத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராளுமை இலங்கையைச் சேர்ந்தவர். இலங்கை யாழ்ப்பாணத்தில் கலாநிதி க குணராசா கமலாம்பிகை தம்பதியினருக்கு முதல் குழந்தையாக பிறந்தவர். கவிஞரின் தந்தை சாகித்ய ரத்னா கலாநிதி க குணராசா இலங்கையின் புகழ்பெற்ற எழுத்தாளர், செங்கை ஆழியான் ஆவார். ஏராளமான சிறுகதைகள், நாவல்கள் மற்றும் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். தந்தையை போன்றே ஆய்வாளர் கவிஞர் டாக்டர் ரேணுகா அவர்களும் தமிழில் புலமையும் ஆர்வமும் மிகுந்தவராக இருப்பதில் ஆச்சரியமில்லை. சிறு வயது முதல் கவிஞர் தமிழோடு எழுத்தும் கூட தமிழும் எழுத்துமாகவே வளர்ந்து வந்திருக்கிறார் எனலாம். யாழ் இந்து பாடசாலையிலும் யாழ் இந்து மகளிர் கல்லூரியிலும் பயின்றவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறையில் மேற்படிப்பை தொடர்ந்து சித்த மருத்துவராக கடமையாற்றி வருகிறார். அவருடைய கணவர் டாக்டர் கணேசன் பிரதீப் குமார் அவர்கள் ஆங்கில மருத்துவர். இருப்பினும் ரேணுகா அவர்களின் எழுத்து பணிக்கு உறுதுணையாக பலம் சேர்த்து பயணிக்க வைக்கிறார் என்று அவர்கள் சொல்ல கேட்டிருப்பதில் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். முகநூல், வலைத்தளம் போன்ற சமூக ஊடகங்களில் கவிஞர் இலக்கிய பணியினை தொடர்ந்து உற்சாகமாக மேற்கொண்டு வருகிறார். அவருடைய காதல் கவிதைகள் எல்லாம் மிகவும் ரசிக்கத்தக்கதாக இருக்கும். பெருமைக்குரிய செய்தி, அவர் தன்முனை கவிதை பட்டய படிப்பில் படித்து பட்டம் பெற்றவர் என்பதில் கூடுதல் சிறப்பும் பெருமையும். தன்முனை கவிதைகளில் பல உத்திகளையும் சிறப்பாக கையாளும் திறன் பெற்றவர் கவிஞர் டாக்டர் ரேணுகா பிரதீப் குமார் அவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் குழுமத்தின் சார்பில் வருக வருகவென வரவேற்று வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் வரவேற்று இந்த குழுமத்தினுடைய முதல் நிகழ்வாக சில வாழ்த்துரைகளை வழங்குபவர் ஐயா சொல்லுவாங்க. முதலில் தலைமையை ஏற்று நடத்தக்கூடிய கவிச்சுடர் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களை வாழ்த்தி நிகழ்வினை தொடங்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா.
மிக்க மகிழ்ச்சி. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற தமிழ் அன்னைக்கு உறுதி கூறி இன்றைய தன்முனை கவிதைகள் குழுமத்தினுடைய நூல் ஆய்வு அரங்கம் எண் 1 ஆரம்பித்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தன்முனை கவிதைகள் என்றாலே தமிழ் கவிதை இலக்கிய உலகில் இன்று கொடிகட்டி பறக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தன்முனை கவிதைகள் குழுமத்தினுடைய நிர்வாகிகளை நாம் ஒழுங்குபடுத்தி கூர்நோக்கு சிந்தனையுடன் அணுகி யாரை எப்படியெல்லாம் நியமிக்கலாம் என்று யோசித்த வேளையில் ஐயா வேலாயுதம் அவர்கள் செயல் தலைவராக பொறுப்பேற்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் வந்த நாள் முதல் இந்த தன்முனை கவிதைகள் குழுமத்தை எப்படி உத்வேகத்துடன் கிளை விரித்து இதை எப்படி நாம் மேலே மேலே கொண்டு செல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் என்னிடம் பேசிக் கொண்டிருப்பார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றி. அதே போல செயலாளர் விகந்தன் அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார். அவரும் இப்பொழுது அம்மாச்சி பதிப்பகத்தின் வழியாக தன்முனை கவிதை நூல்களை வெளியிட முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார் என்பது கூடுதலான செய்தி. அதே போல இப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அரங்கத்திலே இணைந்திருக்கின்ற நம்முடைய உதவி செயலாளர் ஆதிரா அவர்கள் இந்த அரங்கத்துக்கு முன்னேற்ற படிகளிலே கொண்டு செல்வதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறார். முதல் அரங்கத்திற்கு அவர்தான் இன்று நெறியாளராகவும் விளங்குகிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். காரணம் என்னன்னா, தன்முனை கவிதைகள்ங்கிறது ஒரு கவிதை இலக்கிய உலகத்துல ஒரு புதிய தடம் பதித்திருந்தாலும் அதை மேலே கொண்டு செல்வதற்கு ஆரம்ப புள்ளிகளாக இருந்தவர்களை எல்லாம் நம்முடைய ஆதிரா அவர்கள் சொன்னார்கள். இருப்பினும் இன்றைய சூழலில் பல்வேறு வகைப்பட்ட கவிஞர்கள் பல நாடுகளில் இருந்து உங்களை போன்ற ஆர்வலர்கள் எல்லாம் இணைந்து அற்புதமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு அச்சாணியாக விளங்குகிறது என்பதில் ஐயமில்லை. தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த பட்டய வகுப்பு அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. 2023 முதல் மாணவர்கள் பயின்று பட்டயம் பெற்று அவர்கள் தொகுத்து கொடுத்த புத்தகம் வேரை தொடும் விழுதுகள் என்கின்ற தொகுப்பு நூல் வெளியிட்டோம். அடுத்து சென்ற ஆண்டு உலா வரும் தன்முனை தேர், அது இந்த ஆண்டு தான் வெளியிட்டோம். இதுதான் சென்ற ஆண்டு படித்தவர்களுடைய தொகுப்பு நூல். இந்த ஆண்டு அதே போல கூடைக்குள் கொழுந்து என்கின்ற ஒரு அற்புதமான 5 கவிஞர்களுடைய அற்புதமான தொகுப்பு. இவர்கள் பல்கலைக்கழகத்திலே முறைப்படி பட்டயம் பெற்று விட்டார்கள். அருமையான கவிஞர்கள். அவருடைய புத்தகம் இன்று நூலாய்வு செய்யப்பட இருக்கிறது. இந்த புத்தகத்தை மிக சிறப்பாக வடிவமைத்து கொடுத்தார்கள். கலை உதயம் பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறது. இந்த புத்தகத்தை இந்த உலக முத்தமிழ் மாநாட்டில் வெளியிட்ட போது நீங்க எல்லாம் வந்திருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நான் இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, நூல் ஆய்வு செய்கின்ற நம்முடைய அன்பு கவிஞர் ரேணுகா பிரதீப் குமார் அவர்களுடைய ஆய்வு தன்மை ஏற்கனவே நம்ம முகநூலில் பார்க்குறோம். பல கவிஞர்களுக்கு அவர்கள் ஆய்வு பின்னூட்டங்களை அற்புதமாக வழங்கி வருகிறார். அவர் தான் நம்ம இந்த முதல் ஆய்வரங்கத்துக்கு அவரை நியமித்திருக்கிறோம். அவர் மனமோந்து ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கவிஞர்கள் என்றால் தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயம். அதே போல தேர்வு செய்தல் என்பது அதிலும் ஒரு அடங்கி இருக்கிறது. இதையெல்லாம் விடுத்து இதனை நெறிப்படுத்தி நடத்துகின்ற நெறியாள்கை என்பது அந்த கூட்டத்திற்கு, அந்த ஆய்வரங்கத்திற்கு ஒரு சிறப்பு. அதே போல இங்கே இணைந்திருக்கின்ற வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற முனைவர் சிவகாம சுந்தரி அவர்களையும் வரவேற்கிறோம். அவருக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல வனஜா உதயகுமாரன் அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார். அவரும் வாழ்த்துறை சொல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம். நம்ம வேலாயுதம் ஐயா அவர்கள் முன்னிலைங்கிறதுனால அவர் முன்னிலைப்படுத்தி அவர் சில கவிதைகளை படித்து உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வரவேற்பு மட்டும். ஏன்னா அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா நூல் ஆய்வுக்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும்.
40 நிமிடங்கள் முடிந்த உடனே இந்த Zoom வந்து கட் ஆகும். மறுபடியும் அதே இணைப்பில் நீங்கள் இணைய வேண்டும். அப்பதான் தொடரும். அடுத்த ஆய்வரங்கத்திற்கு நம்ம பெய்டு சர்வீஸ் பணம் செலுத்தி தொடர்ந்து எத்தனை மணி நேரமானாலும் நாம் நடத்தும்படியாக நாம் பண்ணிக்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நிமிஷம் தான் காமிக்குது. இந்த 10 நிமிஷத்துல நாம் இதெல்லாம் முடிச்சுக்கலாம். வாழ்த்து சொல்றது இதெல்லாம் முடிச்சிடுங்க. அடுத்தது நாம் இணைஞ்சு முழுக்க முழுக்க அவர்கள் ஆய்வு செய்வதற்காகவே அந்த நேரத்தை ஒதுக்கிக் கொள்வோம். நன்றி. உங்கள் அனைவரையும் வரவேற்று இங்கே இணைந்திருக்கின்ற குணசேகரன் அவர்கள், அதே போல பிரணவி, பிரதீப் குமார், விகந்தன், நம்ம பாலகுருசாமி மற்றும் ஆகாசவாணி சிமி, ரதி, கமல்நாதன், சிவகாமி, உங்க விகந்தன், உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்பும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். தொடர்வோம். வேலாயுதம் ஐயா அவர்கள் முன்னிலை ஒரு 2-3 நிமிடங்களில் முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருகிறேன். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்களுடைய மிகச்சிறந்த தொகுப்பு நூலாக வெளிவந்திருக்கக்கூடிய கூடைக்குள் கொழுந்து என்கின்ற இந்த நூலினுடைய தொகுப்பாசிரியராக இருக்கக்கூடிய எங்கள் பெருமதிப்பிற்குரிய பேராசான், தன்முனை கவிதைகளினுடைய தந்தை எங்கள் ஐயா அவர்கள் தொகுத்த இந்த நூல் இன்னைக்கு ஆய்வரங்கத்தில் முதல் நூலாக எடுத்தது பெருமைக்குரியது. ஐயாவை குறித்து நாம் பல மேடைகளிலும் பல தளங்களிலும் தொடர்ந்து பேசி வருகின்றோம். ஐயாவினுடைய பெருமைகளை பேசுவதற்காக ஒரு நீண்ட நெடிய நேரம் தேவைப்படும். ஆனால் இன்றைய தினம் முதல் நூல் ஆய்வரங்கம் தொடங்கி இருக்கின்றது. இந்த ஆய்வரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய நிகழ்விற்கு நூல் ஆய்வு செய்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய ரேணுகா பிரதீப் குமார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த சிறப்பு வாய்ந்த இந்த நூல் ஆய்வரங்கத்திற்கு நெறியாளராக வருகை தந்திருக்கக்கூடிய புதுகை ஆதிரா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நூல் குறித்து பேச வேண்டும், ஆனால் நூல் என்னுடைய இல்லாததால் நான் எல்லோரையும் பொதுவாக வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக வாழ்த்துவதை விட மாணவர்கள் என்று சொன்னாலே நாம் அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தில் தன்முனை கவிதைகள் படித்த மாணவர்கள் எழுதுகின்ற தன்முனை கவிதையும் மற்றவர்கள் எழுதுகின்ற தன்முனை கவிதைகளுக்கும் நிறைய வேறுபாடுகளை நாம் காணலாம். ஏனென்று சொன்னால் பேராசிரியருடைய வழிகாட்டுதோடு பல உக்திகளை கையாண்டு நாம் படித்திருக்கின்றோம். ஏறத்தாழ கடந்த ஆண்டு ஒரு 19 வகைமையில் தன்முனை கவிதைகள் எழுதுவது எப்படி என்று எங்களுடைய பேராசானவர்களுடைய வழிகாட்டுதலோடு படித்திருக்கோம் என்று சொன்னால் அது நாம் அவருடைய வழிகாட்டுதலை நாம் பின்பற்றி பல வகையான வகைமையில் எழுதியிருப்போம். அப்படி பல்வேறு வகைமைகளில் இந்த தன்முனை கவிதைகள் தொகுப்பாக கூடைக்குள் கொழுந்து நிச்சயமாக இருக்கிறது. அதை நாமும் ஆய்வரங்கத்தில் என்னென்னலாம் எந்த வகைமைகளில் எந்த சமூக அக்கறையோடு சமூக சித்தாந்தத்தோடு இந்த சமூகத்திற்கு செய்தி சொல்லுகின்ற வகையில் இயற்கையை பாடி நாம் போற்றுகின்ற பல கவிதைகளை எடுத்து சொல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்று அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப சிறப்பான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து அழகான நன்றியுரை வழங்கியதற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ஆய்வுக்கு போயிடலாம் ஐயா. வாழ்த்து சொல்லணுமா? வாழ்த்துறை சொல்லுங்க. வாழ்த்துறை ஒரு 2 நிமிடங்கள்ல சொன்னா போதும். மீண்டும் இணைஞ்ச பிறகு கூட வாழ்த்துறை வச்சுக்கலாம் இல்லையா? விகந்தன் இருக்காரு, விகந்தன் கடைசியா வரட்டுங்க. விகந்தனும் சிவகாம சுந்தரி ஆய்வரங்கம் ஸ்டார்ட் பண்ணிடு. அடுத்ததாக கூடைக்குள் கொழுந்து நூலினை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய டாக்டர் ரேணுகா பிரதீப் குமார் அவர்களை அன்போடு வரவேற்று ஆய்வுரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
சுருக்கமாகவே எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் மிகப்பெரிய பொறுப்பை என்னுடைய தலையில் பொருத்தி இருக்கிறீர்கள். 5 கவிஞர்களுடைய கவிதைகளையுமே ஒரு 2 கவிதையாவது விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் எனது ஆவல் என்பதால் முதலில் என்னப்பன் முருகனுக்கும் எனது ஆசான் கவிச்சுடர் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைத்து கவிஞர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேரடியாகவே நான் இந்த கூடைக்குள் கொழுந்து என்ற நூலினுடைய ஆய்விற்குள் சென்று விடுகின்றேன். அதற்காக என்னை மன்னிக்கும்படி உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு, கூடைக்குள் கொழுந்து ஒவ்வொரு வருடமும் அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பயில்கின்ற மாணவர்களுடைய கவிதைகளை தொகுத்து ஆசானால் வெளியிடப்படுகின்ற நூல்களில் 2025ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த கூடைக்குள் கொழுந்து என்ற தொகுப்பு நூலினை பார்த்த பொழுது எனக்கு முதலில் தோன்றியதை கூறாமல் என்னால் கடந்து செல்ல முடியவில்லை. என்னவென்றால், அந்த கூடைக்குள் கொழுந்து என்ற அந்த நூலின் முகப்பு அட்டை அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பின்னட்டையும் அமைப்பு மிகவும் அருமையாக உள்ளது. ஆனால் பசுமை நிறைந்த தேயிலை தோட்டங்களின் பசுமை, அந்த பச்சை பசைல் என்ற நிறத்தில் ஒரு குறைவு, வர்ண குறைவு ஏற்பட்டுள்ளதாக தோன்றுகின்றது எனக்கு. அந்த அட்டை படத்தில் அந்த பசுமை மிக்க தேயிலை தோட்டங்களில் இந்த தொழிலாளர்களுடைய வறுமை அவர்களுடைய உடையிலும் இதிலும் மிகவும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. அந்த பின்னணி பசுமையாகவும் தொழிலாளர்கள் இதே மாதிரியும் இருந்திருந்தால் இந்த அட்டைப்படம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கும் என்பது எனது தாழ்மையான கருத்தாகும். மறுபதிப்பு செய்யும் பொழுது இதனை ஆசான் சற்று கவனத்தில் கொண்டு இந்த அட்டைப்படத்தின் வர்ணத்தை சற்று மாற்றி அமைக்க வேண்டும் என்று தாழ்மையான வேண்டுகோளை முன்வைத்து கொண்டு எனது ஆய்வினை தொடர்கின்றேன். கலை உதயம் பதிப்பகத்தினால் அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழக பட்டிய வகுப்பு மாணவர்களினால் தொகுத்து வழங்கப்பட்ட இந்த நூலிற்கு முதலில் நாங்கள் அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழக வேந்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் வருடா வருடம் பட்டிய வகுப்பு மாணவர்களை ஊக்குவித்து இவ்வாறான தொகுப்பு நூல்களை கொண்டு வருவது அவர்களுக்கிடையே ஒரு ஆளுமையை வளர்க்கும் செயலாக அமைகின்றது. அதற்காக கவிச்சுடர் கல்யாண சுந்தரம் ஆசான் அவர்கள் ஆரம்பத்திலேயே, அதாவது பட்டிய வகுப்புகள் ஆரம்பித்த பொழுதே அதற்கான வேலைகளை ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் மாணவர்கள் அந்த அளவுக்கு தொழிற்படுவது குறைவு என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நானும் அவரிடம் மாணவராக இருந்தனால் எங்களை அவர் ஊக்குவித்து இந்த நிலைக்கு கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்படுவார் என்பது அறிவேன். எனவே அவருக்கு முதலில் இந்த 3வது தொகுப்பு நூலை, மாணவர்களுடைய தொகுப்பு நூலை கொண்டதற்காக முதலில் நன்றி கூறிக்கொண்டு, குடும்பத்தின் சுமை கழுத்தை நெரிக்கிறது, கூடைக்குள் கொழுந்து, கூலியோ மிக குறைவு. குடும்பத்தின் சுமை கழுத்தை நெரிக்கிறது, கூடைக்குள் கொழுந்து, கூலியோ மிக குறைவு என்ற வனஜா உதயகுமாரனின் தன்முனை கவிதையில் இருந்தே இந்த கூடைக்குள் கொழுந்து என்ற அந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாகத்தான் தெரிகின்றது. காலங்காலமாக இலங்கை மலையகத்திலே தோட்ட தொழிலாளர்கள் படுகின்ற வேதனைகளும் கஷ்டங்களும் கொஞ்ச நஞ்சமன்று. வரலாறு நீங்கள் அறிந்த ஒன்றுதான். இந்தியாவில் இருந்து இலங்கையில் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக அழைத்து வரப்பட்ட வறுமை மிக்க மக்கள் இன்றும் அதே லயன்களில், இருட்டறைகளில் ஒரு 1000 ரூபாய் நாள் கூலி கூட கிடைக்க முடியாத நிலையில் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள்
ஒவ்வொரு நாளும் அந்த கூடையை நிரப்புவார்கள். ஏனென்றால் எவ்வளவு கொழுந்து பறிக்கிறார்களோ அதற்கேற்பதான் அன்றைய கூலி அமையும். அந்த கூலியை கொண்டுதான் அவர்களுடைய வாழ்வாதாரம். ஆனால் இன்று உலகம் குளிரிலும் பனியிலும் அதிகாலை வேளையிலே அந்த குளிரிலும் பனியிலும் வெறும் சாயத்தை வெறும் பிளேன் டீ ஒன்றை குடித்துவிட்டு, அதுவும் சீனியை தொட்டு கொண்டு தான் குடிப்பார்கள் என்றால் சீனிக்கு காசு போயிடும் என்றதற்காக குடித்துவிட்டு வெறும் வயிற்றுடன் அந்த கொழுந்துகளை எடுத்து கூடையை நிரப்பிக்கொண்டு வாழுகின்ற அவர்களுடைய அந்த மிகவும் பரிதாபகரமான நிலையை மிக அற்புதமாக வனஜா உதயகுமாரன் அவர்கள் இந்த கூடைக்குள் கொழுந்து குடும்பத்தின் சுமை கழுத்தை நெரிக்கிறது, கூடைக்குள் கொழுந்து கூலியோ மிக குறைவு என்ற அந்த 4 வரிகளின் மூலமாக அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கிறார். ஆனால் இதிலும் இன்று மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால், ஏற்கனவே கீழே விழுந்தவனை மாடு ஏறி மிதிப்பது போன்று இந்த டித்வா புயலின் பேர் அதிர்ச்சியும் இயற்கை கொந்தளிப்பு அந்த மலையக மக்களின் வாழ்க்கையே மண் சரிவு என்ற விதத்தில் புரட்டி போட்டு முற்றாக அவர்களுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல உயிர்களையும் காவு கொண்டு விட்டது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயம். இதற்கு நான் உண்மையிலேயே எனது நாட்டு ஜனாதிபதியிடம் நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால், இந்த தனியார் தேயிலை தோட்டங்கள் எல்லாம் அரசு மயப்படுத்தப்பட வேண்டும். அரசு மயப்படுத்தப்பட்டால்தான் இந்த தோட்டங்களில் இலங்கை பொருளாதாரத்துக்காக உழைக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வை நாங்கள் உயர்த்தக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கை முறையை முதலாளிகளுடைய கைகளில் இந்த தோட்டங்கள் இருக்கும் வரை தொழிலாளி ஏமாற்றப்பட்டு கொண்டே தான் இருப்பார். எனவே இந்த தோட்டங்கள் எல்லாம் அரசமயப்படுத்தப்பட்டு இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடிவு பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு எனது இந்த விமர்சனத்தை தொடர்கின்றேன். 5 கவிஞர்கள் சேர்ந்து இந்த நூலினை சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் இந்த நூலிற்கு மிகச் சிறப்பான ஒரு அணிந்துரை அடுத்ததாக ஆசானால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் 5 பேரையும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் 5 பேருடைய 5 மிகச்சிறந்த கவிதைகளை எடுத்து அருமையான ஒரு அணிந்துரையை அளித்திருக்கிறார். அந்த அணிந்துரையை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு வாசகனுக்கு ஆஹா இந்த தொடர்ந்து அந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும், அந்த கவிஞர்களுடைய கவிதைகளை வாசிக்க வேண்டும் என்ற தூண்டுதலை இந்த அணிந்துரை அளிக்கின்றது என்றால் மிகையாகாது. இந்த விடயத்தில் ஆசான் எப்பொழுதுமே எந்த நூலுக்கு அணிந்துரை கொடுக்கும் பொழுதுமே மிகவும் ஆழமாக அவதானித்து வாசித்து காத்திரமான ஒரு அணிந்துரையை வழங்குவது வழக்கம். அதற்கு முதற்கட்டமாக அவருக்கு எனது பாராட்டுக்களையும் தெரிவித்து கொண்டு அடுத்ததாக கவிஞர் புதிகை ஆதிரா அவர்களுடைய கவிதைகளுக்குள் செல்வோம். எனது இன்னொரு விடயத்தை நான் கூற வேண்டும். ஏனென்றால் எனக்குள் ஒரு பழக்கம், எதை செய்ய சொன்னாலும் முழுமையாக செய்வது ஒரு வழக்கம். இந்த நூலை வாசிக்கும் பொழுது ஒரு சிறிய ஒரு மன வருத்தம் ஏற்பட்டது. என்னவென்றால், இன்றைய புதிய தமிழ் எழுத்துக் கொள்கையை விடுத்து இது ஒரு பழைய தமிழ் எழுத்துக்களில் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் நடந்திருந்தாலும் பதிக்கப்படும் பொழுது இது திருத்தப்பட வேண்டும் என்பது நான் ஆசானிடம் முன்வைக்கின்ற ஒரு வேண்டுகோள். அடுத்ததாக இன்னொன்று, இதில் எழுதிய கவிஞர்களின் நிறைய கவிதைகள் இந்த இட் இணைப்பு சொற்கள் சரியாக இடம்பெறவில்லை. பல இடங்களில்
அந்த குறைபாடு கவிதைகளில் நிகழ்கின்றது. இக் இச் இட் இணைப்பு சொற்கள் சரியாக அவதானித்து திருத்தப்படவில்லை என்பது ஒரு சிறிய ஒரு குறைதான். அதுவும் மறுபதிப்பில் திருத்தப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் கூறுகின்றேனே ஒழிய பிழை கூற வேண்டும் என்பதற்காக கூறவில்லை. புதிகை ஆதிராவுடைய கவிதைக்குள் வருவோம். எனக்கு புதிகை ஆதிராவ் என்றவுடன் இம்முறை அவரை சந்தித்த பொழுது எனக்கு நினைவுக்கு வருவது என்னவென்றால், மிகவும் எப்பொழுதுமே புன்னகை தவழும் முகம், அமைதியான, எந்த விதமான எதிர்மறை குணங்களும் மற்ற ஒரு நேர்மறை சிந்தனை உள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு நபராக, ஒரு கவிஞராகத்தான் என்னால் அவரை பார்க்க முடிந்தது. ஒரு குழந்தை மனம் கொண்ட நிறைந்த கவி ஆளுமை அவர் என்பதில் எனக்கு ஐயமில்லை. ஆனால் இந்த கவிதை நூலில் இன்னொரு கூடைக்குள் கொழுந்து மிக மிக அவசரமாக எழுதப்பட்டதா என்ன நடந்தது என்று தெரியவில்லை. நீங்கள் உங்களை பற்றிய தற்குறிப்பையே ஏன் இவ்வளவு சுருக்கமாக கொடுத்தீர்கள் என்பதுதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சில பேர் 4 வரிகளில் கொடுத்திருக்கிறீர்கள் உங்களை பற்றி. இந்த தற்குறிப்பு காணாது. ஏனென்றால் வெறும் 66 பக்கங்களை கொண்டுதான் இந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 5 பேர் இணைந்த நீங்கள் உங்களுடைய தற்குறிப்பை அழகாக 2 பக்கத்துக்கு வடிவாக எழுதியிருக்கலாம். ஏன் அது 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 உங்களுடைய குறைதான். ஏனென்றால் நான் நினைக்கின்றேன், நீங்கள் சரியான நேரத்துக்கு உங்களை பற்றிய தற்குறிப்பை அனுப்பவில்லை. 1. 2வது, இன்னும் ஒரு 20 கவிதைகளை சேர்த்து இந்த நூலை ஒரு 90 பக்கங்கள் கொண்டதாக ஆக்கியிருந்தால் இந்த நூல் இன்னும் முழுமை பெற்றிருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். அந்த வகையில் புதுகை ஆதிராவுடைய தற்குறிப்பும் மிகச் சுருக்கமாகத்தான் இதில் எழுதப்பட்டிருப்பது மிகவும் மன வருத்தத்தை கொடுக்கின்றது. பரவாயில்லை, இனி வருங்காலங்களில் அதை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்வோம். கால் கடுக்க மணிக்கணக்கில் சேலை தேடும் மனைவி, காத்திருக்கும் கணவருக்கு வசதியான இருக்கை, ஒரு நகைச்சுவை நிரம்பிய ஒரு அருமையான தன்முனை கவிதை. இன்று பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்களில் வியாபார தந்திரமாகவே ஆக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு தெரியும், சேலை எடுக்க போகும் மனைவிமார் நாங்களே தான் போனால் இது எடுப்பதா அதை எடுப்பதா குவித்து வைத்திருப்பார்கள். நிறைய வர்ணங்களில் நிறைய வகைகளில் எதை எடுப்பதென்று தள்ளாடி கொண்டு அது எடுப்பதா இது எடுப்பதா என்று ஒவ்வொரு மனைவிமாரும் ஒரு சேலை எடுக்க போகிறவர் 10-15 சேலைகளை தூக்கி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வியாபாரிகள் தந்திரமாக விற்பனை செய்கிறார்கள். ஆனால் அப்படி சேலை எடுக்கும் பொழுது அவர்கள் மனைவிமார்கள் கணவர்கள் கால் கடுக்க கடுகடுப்பாக நின்று கொண்டு வா 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 போவோம் என்றால் வியாபாரம் என்ன ஆவது? எனவேதான் அவர்களுக்கு வசதியான இருக்கைகளும் வருகின்ற குழந்தைகளுக்கு விளையாட்டரங்கங்களும் இடையிடையே பசிக்கும் பொழுது சாப்பிடுவதற்கு உணவு அரங்கத்தையும் அந்த கடைக்குள்ளேயே அமைத்து வியாபாரத்தை தந்திரமாக நிறைவேற்றுகின்ற இன்றைய வியாபார தந்திரத்தை மிக அழகாக புதுகை ஆதிரை அவர்கள் இந்த 4 வரிகளுக்குள் கால் கடுக்க மணிக்கணக்கில் சேலை தேடும் மனைவி, காத்திருக்கும் கணவருக்கு வசதியான இருக்கை என்ற இந்த தன்முனை மூலமாக மிக அழகாக கூறியுள்ளார். இது ஒரு இன்றைய கட்டத்தில் நடக்கின்ற ஒரு அருமையான ஒரு விடயத்தை இவர் தன்முனைக்குள் கொண்டு வந்திருக்கும் அழகான பாங்கினாலேயே என்னுடைய மனதை கவர்ந்தது என்றால்
மிக இல்லை. அடுத்ததாக, கூட்டம் கூட்டமாய் மக்கள் அணி திரண்ட மாநாடு, தீர்மானம் என்னவோ தலைவனுக்கு சாதகமாய். மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. இவ்வளவு ஒரு மென்மையான உள்ளங்கொண்ட கவிஞர் அரசியலில் புகுந்து அட்டகாசமாக எழுதியிருக்கிறார். கூட்டம் கூட்டமாய் மக்கள் அணி திரண்ட மாநாடு, தீர்மானம் என்னவோ தலைவனுக்கு சாதகமாக அமைந்தது. இந்த கவிதையை பார்த்தவுடன் அண்மையில் ஒரு பிரபல நடிகரின் கூட்டத்தில் நடந்த நிகழ்வு தான் எனது மனதினுள்ளே வந்து முட்டி மோதி நின்றது. எவ்வளவு தான் மக்களுக்கு நாங்கள் எடுத்துரைத்தாலும் அரசியல்வாதிகள் தங்களுடைய லாபத்துக்காகத்தான் இந்த மாநாடுகளை கூட்டுகிறார்கள். தாங்கள் வர வேண்டும் என்பதற்காகவும் தங்களுடைய குடும்பங்கள் வாழ்வதற்காகவும் தான் செய்கிறார்கள் என்பதை இந்த மக்கள் ஏன் புரிந்து கொள்கிறார்கள்? இல்லை. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் மிகவும் வருத்தப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், கடைசியில் இந்த மக்களுக்கு மிஞ்சுவது ஒரு பார்சல் பிரியாணியும் ஒரு போத்தல் சாராயமும் தான் என்பதுதான். இந்த நிலை மாற வேண்டும். உண்மையில் இதனை அரசியல் தன்முனை கவிதையை மிக அழகாக, ஒரு நாசுக்காக புதுகை ஆதிரா அவர்கள் கையாண்ட விதம் மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்றென்று தான் கூற வேண்டும். அடுத்ததாக, கலகலவென சிரித்தாய் தொலைந்தது மனம், படபடப்பா இதயம் துடிக்கிறது தினம். ஆஹா, பொதிகை ஆதிராவா? கலகலவென சிரித்தாய் தொலைந்தது மனம், படபடப்பா இதயம் துடிக்கிறது தினம். அந்த காதல் கவிதை வரும் பொழுதுதான் தன்முனையில் கவிநயம் மிகுந்து வருகின்றது. அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த கவிதை அமைந்துள்ளது. மிகவும் கவிநயம் மிக்க ஒரு கவிதையாக இதை நான் பார்க்கின்றேன். பொய்க்கால் குதிரையாட்டம் ஊர் தந்தது சன்மானம், ஆடாத நாளெல்லாம் வறுமையே வெகுமானம். இந்த சன்மானம் வெகுமானம் என்ற இயைபு வார்த்தைகளை அழகாக பாவித்து கிராமிய கலைகளின் வீழ்ச்சியையும் விழுமியத்தையும் ஏழ்மையையும் அழகாக இதில் கூறியுள்ளார். சிறுசெடுவென வார்த்தைகளை சில்லறையாய் இறைத்தான், பேச்சிழந்த நாட்களில் ஒவ்வொன்றாய் சேகரித்தான் மனதில். இந்த கவிதையை நான் இங்கு குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால், சில்லறையாய் இறைத்தான் என்ற இதில் ஈரை ராணா வருகின்றது. அது உண்மையில் இது எழுத்து பிழையாகும். ஏனென்றால் இறைத்தான், சில்லறை இறைக்க வேணும், ரையண்ணா வர வேணும், இறைவனுக்கு வரும் ரையண்ணா வர வேணும். அந்த இறைத்தான் என்ற சொல் திருத்தம் இடம்பெற வேண்டும் என்பதற்காக கருத்து பிழையை இறைத்தான் எனும் பொழுது கருத்து பிழையாகின்றது. இறைத்தான், சில்லறை இறைப்பு என்று வர வேண்டும் என்பதற்காகத்தான் பிழை சுட்டுகின்றேன் தாழ்மையுடன். பெண் பார்க்கும் படலத்தில் புல்லாங்குழலாய் குரல், மங்கள இசை பறை இசையாய் மாறியது ஏன்? எனக்கு உண்மையிலேயே சகோதரி இந்த கவிதை உடன்பாடு இல்லை. ஏனென்றால் மங்கள இசை பறை இசை என்பது அமங்கல இசை இல்லை. அது ஐந்திணைகள் அந்த காலத்தில் இருந்தே பறை இசை மங்களமான இசை. அது ஒரு தோல் வாத்தியம், 5 இணைகளிலும் இசைக்கப்பட்டது. போருக்கே முரசு அறிவிப்பதற்கும் போர் பறை கொட்டுவதும் வேலவனுக்கு பறை முழங்குவதும் ஆக இருந்தது தான் பறை இசை. அது அமங்கலத்துக்குரியது அல்ல. இன்றைய காலகட்டத்தில் அதை சாவு வீடுகளில் பாவிப்பதால் அது அமங்கல இசை ஆகாது. உண்மையிலேயே பறை இசை மங்களமானது. எந்த இசையுமே மங்களமானது தான், அது அமங்கலத்துக்குரியது இல்லை என்றதால் இந்த கவிதையுடன் நான் கருத்து பிழை இருப்பதாக பிறழ்வுபடுகிறேன். இதை நான் இங்கு கூறாமல் கடந்து செல்ல முடியாது என்பதால் கூறி செல்கின்றேன். மொத்தத்தில் பார்க்க போனால்
உங்களுடைய 40 கவிதைகளில் எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரே ஒரு கவிதை தான். மீதி 39 கவிதைகளும் அற்புதமான கவிதைகள். எனவே எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக வனஜா உதயகுமாரன் அவர்களுடைய கவிதைகளுக்குள் செல்லுவோம். வனஜா உதயகுமாரன் இவர் கூடைக்குள் கொழுந்து என்ற தலைப்புக்கே காரணமான கவிதையை எழுதியவர். இவருடைய கவிதைகளை நோக்கும் பொழுது கடல் தாயகத்து தென்றலே கடல் தாண்டி வாராயோ, தாயகத்து தென்றலே கடல் தாண்டி வாராயோ, ஆறுதலை தந்திட ஆளின்றி தவித்து ஏங்குகின்றேன், ஆளின்றி தவித்து ஏங்குகின்றேன். வனஜா உதயகுமாரன் அவர்கள் இலங்கையிலிருந்து கிளிநொச்சியில் வாழ்ந்து ஆசிரியராக வாழ்ந்து வேலை செய்து இப்பொழுது நோர்வேயில் புலம்பெயர்ந்து வசிக்கின்ற ஒருவர். அவருடைய அந்த தாயக மண்ணை பிரிந்த ஏக்கம் இந்த கவிதையில் புலம்பெயர் அத்தனை உள்ளங்களுடைய ஏக்கமாக வெளிப்பட்டுள்ளது என்பது ஐயமில்லை. தாயகத்து தென்றலே கடல் தாண்டி வாராயோ என்று, அதாவது தாயகத்தில் வீசுகின்ற அந்த தென்றலை கடல் தாண்டி எனக்கு, அதாவது உன்னை பிரிந்து ஏக்கத்தில் இருக்கின்ற புழுங்கி தவித்து கொண்டிருக்கின்ற எனக்கு ஒரு ஆறுதலை தர மாட்டாயோ என்று கேட்கின்ற அந்த பாங்கு உண்மையிலேயே மிகவும் அற்புதமாக வெளிவந்துள்ளது. 4 வரிகளுக்குள் அன்றைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு மரபு கவிதைகள் என்ற ஒரு பாங்கினை, தென்றலே வா என் தூது செல்வாயோ என்ற அந்த பாங்கிலே என்னுடைய ஏக்கத்தை தீர் என்ற நிலையில் எழுதப்பட்டிருந்த புலப்பெயர் வாழ்வின் ஏக்கத்தையும் அவர்களுடைய திரிசங்கு சொர்க்கம், உண்மையிலேயே அவர்கள் பண ரீதியாகவும் சரி எல்லாவித வசதிகளிலும் உயர்வாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எமது நாட்டில் இருப்பதை விட. ஆனாலும் அவர்களுக்கு அது திரிசங்கு சொர்க்கமாகத்தான் என்றும் இருக்கிறது. ஏனென்றால் தாய்மண்ணை பிரிந்த ஏக்கம். கூழோ கஞ்சியோ குடித்தாலும் சொந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இந்த தன்முனையை நான் பார்க்கின்றேன். பாராட்டுக்கள் சகோதரி. அடுத்ததாக இதுல இவருடைய இன்னொன்று கவிதையை நான் இங்கு கூறுவதற்கு எடுத்துள்ளேன். இவருடைய நிறைய கவிதைகள் கூடுதலாக கூடைக்குள் குழந்தை போன்று பெண்கள் இன்று பொருளாதார ரீதியாக சீவிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை கூறுவதாகத்தான் அமைந்திருக்கின்றது. அதைவிட பழகிய பள்ளி நாட்கள் பறந்தோடி சென்றன, திரும்பி வருகின்றன முதுமை பருவத்தில் மீண்டும். பழகிய பள்ளி நாட்கள் பறந்தோடி சென்றன, திரும்பி வருகின்றன முதுமை பருவத்தில் மீண்டும் என்ற இவருடைய கவிதை எனது மனதை கொள்ளை கொண்டது. காரணம் என்னவென்றால், நாங்கள் எல்லோருமே இப்படித்தான். பள்ளியில் இருக்கும் பொழுது, ஐயோ நீ தான் என் உயிர் தோழி, உன்னை விட்டு நான் பிரிவனோ, நீ இல்லாட்டி என்னால் இருக்க இயலாது என்றெல்லாம் தான் வாழ்ந்தோம். ஆனால் பார்த்தால் பள்ளியை விட்டு பாடசாலை பருவம், பல்கலைக்கழக பருவம் எல்லாம் முடிந்து எப்பொழுது நாங்கள் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள் போனோமோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் உழைப்பதிலுமே கழிந்து விட்டது. அந்த நேரத்தில் உண்மையான நண்பர்களும் ஞாபகம் இல்லை, நண்பிகளும் ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருந்தாலும் அவர்களோடு பழகுவதற்கோ கதைப்பதற்கோ கூட நேரம் இல்லை. ஆனால் மீண்டும் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து எம்மை விட்டு பிரிந்து அவர்கள் தங்களுடைய படிப்புக்காகவும் வேலைக்காகவும் பிரிந்து போன பின்பு
அந்த தனிமையான முதுமை பருவத்தில்தான் மீண்டும் நண்பர்களை தேடுகின்றோம், மீண்டும் நமது நட்பை புதுப்பித்துக் கொள்ளுகின்றோம். அந்த ஒரு இன்றைய காலகட்டத்தின் நிகழ்வினை மிக அழகாக இவர் இந்த 4 வரிகளுக்குள் கொணர்ந்துள்ளார். பழகிய பள்ளி நாட்கள் பறந்தோடி சென்றன, திரும்பி வருகின்றன முதுமை பருவத்தில் மீண்டும் என்பது. இந்த கவிதையும் எனக்கு மனதை கொள்ளை கொண்டது. அதே போன்றுதான் இவரும் காதல் கவிதை எழுதும் பொழுது தன்முனையில் கவிநயம் மிகுந்து வருகின்றது. அன்பே என்றாய் நீ, ஆகாயத்தை தொட்டேன், அனைத்தும் நீயே என்றாய், ஆத்மாவை கண்டேன். அன்பே என்றாய் நீ, ஆகாயத்தை தொட்டேன், அனைத்தும் நீயே என்றாய், ஆத்மாவை கண்டேன். ஆஹா, என்ன கவிநயம்! அற்புதம், அற்புதம். அடுத்ததாக இதில் நான் கூற வேண்டியது என்னவென்றால், திருமண சந்தையில் விற்கப்படும் மாதுக்கள், திருமண சந்தையில் விற்கப்படும் மாதுக்கள், வாங்கிடும் வியாபாரி வதைப்பது நியாயமோ என்று கேள்வியோடு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இந்த கவிதையுடன் நான் ஒத்து வர மாட்டேன். இதில் கருத்து பிழை உள்ளது. திருமண சந்தையில் விற்கப்படும் மாதுக்கள், மாதுக்கள் விற்கப்படுவதில்லை, வரன்கள் தான் விற்கப்படுகிறார்கள், வாங்குபவர்கள் மாதுக்கள். காசு கொடுத்து சீதனம் என்ற பேரில் வாங்குபவர்கள் தான் மாதுக்கள். வாங்கிடும் வியாபாரிகள் வியாபாரிகளா வதைக்கிறார்கள். வாங்கிடுபவர்கள் மாப்பிள்ளைகளோ மாப்பிள்ளை வீட்டாரோ, எம்மை வாங்குபவர்கள் இல்லை, நாம் தான் காசு கொடுத்து அவர்களை வாங்குகின்றோம். அவர்கள் வதைக்கிறார்கள் எங்களை, சரி. அதற்கு காரணம் எங்களுடைய ஆளுமை குறைவு. காசையும் கொடுத்து சீதனத்தையும் கொடுத்து எங்கள் உழைப்பையும் கொடுத்துட்டு போய் வதைப்படுகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய ஆளுமை குறைவு. வாங்கிடும் வியாபாரிகள் அவர்கள் அல்ல, விற்கப்படுபவர்கள் நாங்களும் அல்ல, வாங்குபவர்கள் நாங்கள். அந்த கருத்து பிழை இங்கு இருக்கின்றது சகோதரி. அதை திருத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது எனது தாழ்மையான கருத்து. இதில் இன்னொன்று, சித்திரை வருடப்பிறப்பு சிந்தையில் மகிழ்வு, கூலங்கள் விளைவதால் கலையங்கள் நிறைவு. மிகவும் அற்புதமாக இந்த கூலங்கள் என்ற வார்த்தையை நீங்கள் இந்த தன்முனையில் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். கூலங்கள் என்பது தானியங்கள், தானியங்கள் விளைவதால் கலையங்கள் நிறைவு, கூலங்கள் கலையங்கள். இயைப்பு மிக அழகாக அமைந்துள்ளது. அதற்காக உங்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. இதே போன்று நிறைய கவிதைகள், இவருடைய கவிதைகள் மிகவும் அழகாக அமைந்துள்ளன. இவருடைய 40 கவிதைகளிலும் நான் முரண்பட்ட கவிதை ஒன்றுதான். ஒரு கவிதையை விளத்திவிட்டால் 39 கவிதைகளும் மிகவும் அற்புதமான கவிதைகள். வாழ்த்துக்கள் சகோதரி. அடுத்ததாக தாமரை செல்வி அவர்கள். தாமரை செல்வி அவர்கள் இப்பொழுதும் என்னுடன் ஹைக்கூ கவிதைகளில் பங்கு கொண்டு வருகின்ற சக தோழி. அவருடைய வேகம் என்னை, மின்னல் என்ற வேகம் என்னை சில நேரங்களில் பதபதைக்க வைக்கும். நாங்கள் சிந்திப்பதற்குள் கவிதை எழுதி சொல்லிவிடுவார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிஞர். அப்படிப்பட்டவருடைய அடுத்த தன்முனை கவிதைக்குள் நாங்கள் இப்பொழுது போகலாம். புத்தருக்கு பிரிவு. புத்தருக்கு பிரிவு ஞானத்தை கொடுத்தது. அசோகையின் வழியை பேசவில்லை உலகு. அசோகையின் வழியை பேசவில்லை உலகு. உண்மைதான். புத்தருக்கு பிரிவு ஞானத்தை கொடுத்ததோ, எது ஞானத்தை கொடுத்ததோ பரவாயில்லை, போகட்டும். ஆனால் அந்த புத்தருடைய மனைவியின் பிறந்த கைக்குழந்தையோடு இருந்த மனைவியுடைய பிரிவை பற்றி யாருமே இன்றை வரை பேசவில்லை தான். உண்மையிலேயே புத்தரை விட மிகுந்த தியாகத்துக்குரிய பெண்மணி அந்த பெண்மணி தான். அந்த வயசில், மிகச்சிறிய வயசில்
புத்தர் போன பிறகு அந்த குழந்தையுடன், அதுவும் அந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா என்பதை பற்றின எந்த விதமான ஒரு வள்ளுவரும் வாசுகியையும் போல இருவரையும் இணைத்து இன்றும் பாராட்டுகின்ற உலகம். ஆனால் இந்த புத்தருடைய மனைவியை பற்றி கண்டுகொள்ளாதது வேதனைக்குரியதுதான். ஆனால் தாமரை செல்வி அவர்கள் அவருடைய வலியை உலகிற்கு உறக்க உரைத்துள்ளது பாராட்டப்பட வேண்டிய விடயம். இது உண்மையிலேயே எனது மனதை கொள்ளை கொண்ட ஒரு தன்முனை கவிதையாக அமைகின்றது. பணத்தின் பின்னே பாதி வாழ்க்கை போகுது, மனதிலே கோடி ஆசைகள், மகிழ்வாய் வாழ்வது எப்போது. பணத்தின் பின்னே பாதி வாழ்க்கை போகுது, மனதிலே கோடி ஆசைகள், மகிழ்வாய் வாழ்வது எப்போது என்ற கேள்வியோடு அடுத்த தன்முனையை எழுதியிருக்கின்றார் தாமரை செல்வி. உண்மைதான், பணத்திற்காக நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையையும் இளமையையும் துடைத்து கொண்டு பணம் தேவைதான். ஆனால் எங்களுடைய மனதினுடைய ஆசைகளையோ விருப்பு வெறுப்புகளையோ மகிழ்ச்சியாக வாழ்வதையோ மறந்து பணத்தின் பின் தான் இன்று உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகை சற்று தட்டி நிறுத்தி, எங்கே ஓடுகிறீர்கள் பணத்தின் பின்னே, உங்களுடைய வாழ்க்கை எப்போ வாழப்போகிறீர்கள் என்று தாமரை செல்வி மிக அழகாக இந்த தன்முனை கவிதை மூலமாக வினா எழுப்பியிருக்கிறது. பாராட்டப்பட வேண்டிய விடயம்தான். அடுத்ததாக, ஓடி ஓடி உழைத்து ஆன்லைனில் பொருட்கள் வாங்கணும், பாடி பாடி சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரனும் வம்பனும். மிக அழகான தன்முனை கவிதை, நகைச்சுவையோடு எழுதப்பட்டிருக்கின்றது. நான் உண்மையிலேயே இதை வாழ்த்துகிறேன். ஆனால் சகோதரி, இந்த ஆன்லைனில் என்ற ஆங்கில வார்த்தையை நீங்கள் அகற்றிவிட்டு இணையத்தில் பொருட்களை வாங்கணும் என்று எழுதியிருந்தீர்கள் என்றால் இந்த கவிதை மேலும் சிறப்படைந்திருக்கும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். ஆன்லைனில் என்பதை இணையத்தில் என்று மாற்றிவிடுங்கள். இந்த கவிதை எல்லோரோடும் பாராட்டப்படும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கணவன் இறக்க உடன்கட்டை ஏறினர் அன்று, காதலன் தேடி வலைத்தளங்களில் இன்று. இந்த கவிதை தான் நான் முரண்படுகின்ற விடயம். கணவன் இறக்க உடன்கட்டை யாரும் அன்று விரும்பி ஏறவில்லை, ஏற்றப்பட்டார்கள், சதி ஏற்றப்பட்டார்கள். அது ஒரு புனிதமான விடயமும் இல்லை, அது ஒரு தியாகமான விடயமும் இல்லை. காதலன் தேடி வலைத்தளங்களில் இன்று தேடுகிறார்கள் என்பது அது ஒரு கொச்சைத்தனமான விடயமாகவும் கொள்ளக்கூடியதாகவும் எனக்கு இல்லை. ஒரு இரண்டுமே இதில் எப்படி இணைகின்றது என்பது எனக்கு புரியவில்லை. கணவன் இறக்க உடன்கட்டு ஏறினர் அன்று என்றால் நீங்கள் அதை சரி என்றீர்களா? காதலன் தேடி இன்று வலைத்தளங்களில் இன்று என்றால் இது பிழை என்கிறீர்களா? என்னத்தை கூற வருகிறீர்கள்? இந்த கவிதை கருத்தை தெளிவாக நீங்கள் கூற வேண்டும். கருத்து பிழை உள்ளது என்பதுதான் என்னுடைய சுட்டிக்காட்டல். என்னவோ தெரியவில்லை, 40 கவிதைகளில் எனக்கு ஒரு கவிதையை நீங்கள் விட்டு தந்து கொண்டே போகிறீர்கள் எல்லோருமே. அடுத்ததாக இவருடைய கவிதைகளில் மிகவும் அன்பே என்றாய், வம்பாய் நின்றாய், துன்பம் தந்து சென்றாய் நீயும். வழக்கம் போலதான் நீங்கள் எல்லோருமே காதல் கவிதை எழுதும் பொழுது கவிநயத்தோடு அழகாக எழுதுகிறீர்கள். அன்பே என்றாய், வம்பாய் நின்றாய், துன்பம் தந்து சென்றாய் நீயும். மிக அற்புதமாக அமைந்துள்ளது. எனவே சகோதரி, உங்களுடைய 40 கவிதைகளுக்கு 39 கவிதைகளுக்கு வாசகி நான். உங்களுடைய கவிதைகளுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தடங்களுக்கு வருந்துகிறேன். அற்புதமான நூலாய் போய் கொண்டிருக்கிறது.
இருந்தாலும் நமக்கு 2வது 40 நிமிஷத்துல இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு கவிஞருக்கு 2 கவிதைகளை விமர்சித்து விட்டு நீங்க அந்த கருத்து பிழை அது எதனா அந்த கவிதையை மட்டும் கடைசியா சொல்லிட்டு அடுத்த நீங்க முடிஞ்சிருங்க. ஏன்னா 2 பேர் தான் இருக்கு. முடிச்சீங்கன்னா வாழ்த்துறை சிவகாம சுந்தரிக்கு ஒரு 3 நிமிஷமாவது ஒதுக்கணும். கவிஞர் சோ ஸ்ரீதரன் அவர்களுடைய கவிதையை எடுத்துக்கொள்வோம். மிகச்சிறந்த கவிஞர். நீண்ட குடியிருப்பு வாழ்வு நிலையானது இன்று வரை, முனங்களோடு மூச்சும் அடங்கிடும் இருள் அறைகள். இன்றைய காலகட்டத்தில் நின்ற தொடர்மாடி குடியிருப்புகளிலே ஓர் அறைக்குள் வாழுகின்ற அவல நிலையை மிகவும் அற்புதமாக சோ ஸ்ரீதரன் அவர்கள் இந்த கவிதையிலே வடிவமைத்துள்ளார். முனங்களோடு மூச்சும் அடங்கிடும் இருள் அறைகள் என்பது மிகவும் அற்புதமாக இந்த கவிதையில் இவர் கூறியுள்ளது என்னுடைய மனதை கவர்ந்தது. அடுத்ததாக இவருடைய கவிதையில் குடிமகன் ஓட்டு தடுமாற்றமானது, எல்லா சின்னத்துக்கும் கிடைத்தது ஒரே வாக்கு. குடிமகன் ஓட்டு தடுமாற்றமானது, எல்லா சின்னத்துக்கும் கிடைத்தது ஒரே வாக்கு என்று இன்றைய அரசியல் காலகட்டத்திலே மக்களுக்கு சரக்கை கொடுத்துவிட்டு ஓட்டு போட சொல்லும் பொழுது அந்த குடிமகன் எப்படி எல்லா சின்னத்துக்குமே ஓட்டை போடுவது என்பதை மிகவும் நகைச்சுவையாகவும் அதை அழகாகவும் அமைத்துள்ளார் சோ ஸ்ரீதரன் அவர்கள். அதிலும் இவருடைய நிறைய கவிதைகள் இவர் அந்த தனிச்சொற்களை சேர்த்து எழுதிய கவிதைகள் நிறைய இதில் இடம்பெற்றுள்ளது, பாராட்டப்பட வேண்டும். அதே போன்று இவருடைய ஒரு கவிதை, ஏந்திய துடுப்புடன் ஏரியில் ஏந்திலை, அலைகள் அசைக்கின்றன அவள் கூந்தலை. இதில் அலைகள் எவ்வாறு கூந்தலை அசைக்கின்றன என்பது நான் இந்த கவிஞரிடம் வினவுகின்ற ஒரு வினா. உண்மையிலே காற்றுத்தானே கூந்தலை அசைக்க முடியும்? இதில் ஒரு கருத்து பிழை இருக்கின்றது. வழக்கம் போலே 40 கவிதைகளில் ஒரு கவிதையை எனக்கு விட்டு தந்ததற்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். இதைவிட சிறை கம்பிக்குள் சீரழிந்த வாழ்க்கை, இழைத்த குற்றத்துக்கு மன்னிப்பே விடுதலை என்ற இன்னொரு கவிதையும் எனக்கு முரண்பாடாகத்தான் தெளிகின்றது. இழைத்த குற்றத்துக்கு மன்னிப்பு விடுதலை அல்ல, இழைத்த குற்றத்துக்கு தண்டனை கட்டாயமாக அனுபவிக்கத்தான் வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. மிகச்சிறந்த ஒரு தன்முனை கவிஞர், ஹைக்கு கவிஞர். இவருக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மலேசியாவை சேர்ந்த சரஸ்வதி நடேசன் அவர்களுடைய கவிதையை எடுத்துக்கொள்கின்றேன். இவர் வருங்கை விரித்தபடி பூவுலகு வரும் மனிதன், வருங்கை விரித்தபடி பூவுலகு வரும் மனிதன், இறந்தாலும் ஒன்றுமில்லை உணர்ந்தால் வருத்தமில்லை, இறந்தாலும் ஒன்றுமில்லை உணர்ந்தால் வருத்தமில்லை என்ற ஒரு அழகான ஒரு ஆன்மீக ரீதியான கருத்தினை அழகாக எடுத்து உரைத்துள்ளார். உண்மையிலேயே ஒன்றுமில்லாமல் பூமிக்கு வருகின்ற மனிதன் போகும் பொழுதும் எதையும் கொண்டு போவதில்லை. இதை உணர்ந்தால் உலகில் வாழும் பொழுது எந்த வருத்தமும் இல்லை என்ற கருத்தை சகோதரி மிக அழகாக கூறியுள்ளார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். கை கொடுப்பவர்களுக்கு ஆண்டவன் அருளாசி, கோல் மூட்டி திரிபவன் வாழ்ந்திட நீ திரியாமல் நீ வாழ்ந்திட யோசி. கை கொடுப்பவர்களுக்கு ஆண்டவன் அருளாசி, கோல் மூட்டி திரியாமல் வாழ்ந்திட நீ யோசி. உண்மையிலே மிகவும் எனக்கு மனம் கவர்ந்த கவிதை. ஏனென்றால் இன்று நாங்கள் உலகில் வேலை ஸ்தலத்திலும் சரி, வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, உறவுகளுக்கு மத்தியிலும் சரி மிகவும் கஷ்டப்படுகிறோம் இந்த கோல் மூட்டி திரிபவர்களினால். இந்த கருத்தினை மிக அழகாக இந்த சகோதரி கூறியிருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை அளிக்கின்றது. இவருடைய கவிதைகளில் பெரும்பாலான கவிதைகள் சற்று மேற்கோள் வடிவத்தில் இருப்பது மனவேதனையை அளிக்கின்றது. ஆனால் இவர் இனி வருங்காலங்களில் இதனை மாற்றிக்கொண்டு கவிநயம் மிக்க கவிதைகளை
படைப்பார் என்று நம்புகின்றேன். எல்லா கவிதைகளையும் கூறவில்லை, பல கவிதைகள் கொஞ்சம் மேற்கோள் வடிவத்தில் ஒரு வடிவத்தில் தான் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக, இளங்கலை முதுகலை பட்ட படிப்பை படிக்க வேண்டும், தமிழிடம் எப்போதும் வாழ வேண்டும், இவையெல்லாம் ஒரு 4 வரிகளை சேர்த்தது மாதிரியான ஒரு அமைப்பை தான் கொண்டு வருகின்றது. என்றாலும் உங்களுடைய கவிதைகளிலும் நிறைய கவிதைகள் மனம் கவர்ந்த கவிதைகள் இருக்கின்றன. நேரங்காரணமாக மிக சுருக்கமாகத்தான் என்னால் இதை கொண்டு செல்ல முடிந்தது. ஆனால் இந்த கூடைக்குள் கொழுந்து என்ற இந்த விமர்சனத்தை நான் எழுத்து மூலமாக பதிவிடுவேன். அப்பொழுது உங்களால் முழுமையாக அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பிளாக்கில் அதை வெளியிட நினைத்துள்ளேன் என்றபடியால் அப்பொழுது முழுமையான விமர்சனம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். இதில் இன்னொரு விஷயம் கூற வேண்டும். இந்த இரட்டை கிளவியும் இந்த வரலாற்று படிமத்தில் எழுதப்பட்ட கவிதைகளும் அடுத்தடுத்து வருகின்றது. ஒரு ஒரு போரிங்கை உருவாக்குகின்றது. அடுத்து எல்லோருடைய கவிதைகளிலும் நிறைய இரட்டை கிளவிகளும் வரலாற்று கவிதைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இனி வருங்காலங்களில் இப்படி நீங்கள் போடும் பொழுது அதனை மாற்றி அமைத்து விட்டீர்கள் என்றால் வாசகருக்கு சலிப்பு தட்டாது. அடுத்தடுத்து ஒரே உத்தி வரும் பொழுதுதான் சலிப்பு தட்டுகின்றது என்ற ஒரு சிறிய ஆலோசனையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். ஏதாவது பிழை இருந்தால் மன்னிக்கும்படி ஆசானையும் கவிஞர்களையும் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். மிக மிக சிறப்பான உரை சகோதரி. அனைத்து கவிஞர்களுடைய கவிதைகளையும் முழுமையாக வாசித்து இவ்வளவு உள்வாங்கி மிக சிறப்பான ஒரு ஆய்வுரை வழங்கி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. உங்களை பற்றி பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை. அத்தனை அழகாக முரண்பட்ட கவிதையும் கூறி நிறை குறைகளை கூறி அழகான ஒரு ஆய்வுரை வழங்கி இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும். அடுத்த ஐயா நிறைய சொல்லலாம், ஆனா இப்ப காலம் கருதி நான் சிறப்பான ஆய்வரங்கம், சிறப்பா சொன்னீங்க. குறைகளையும் சொன்னீர்கள், நிறைவுகளையும் சொன்னீர்கள். அதுக்கு உங்களை மனமாற பாராட்டுகிறேன். ஏன்னா சில பேர் தயக்கமோடு குறைகளை சொல்லாது கடந்து போவார்கள். இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்வதுதான் தன்முனை வளர்ச்சிக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். மிகச்சிறந்த ஆய்வு. உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தன்முனை கவிதைகள் குழுமத்தின் சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துறை என்று அழைத்து விட்டு அவரை கடைசியாகத்தான் அழைக்கிறோம். ஒரு 3 என காலம் கடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இணைய முடியுமான்னு வேலாயுதம் ஐயா தான் சொல்லணும். 3வது முறையும் அனுமதிப்பார்களா தெரியல. இணையலாமா? சரி. இப்போ நம்முடைய கவிஞர் முனைவர் சிவராம சுந்தரி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். பேராளுமை கவிஞர், பேராளுமை நாடகாசிரியர், பன்முக திறமை எல்லாம் நிறைந்த கவிஞர் சகோதரி தங்கை, நம்மளுடைய குழுமத்தினுடைய செயற்குழு உறுப்பினர், அனைத்து புகழுக்குரிய தங்கையை அன்போடு அழைக்கிறோம். சிறப்பான அழைப்புக்கும் அறிமுகத்துக்கும் நன்றி அக்கா. அனைவருக்கும் வணக்கம். தும்பிக்கை யானை தூய மனதுடன் வணங்கி துவங்குகிறேன். ரெக்கார்டிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணு. வாருங்கள் தங்கை சிவகாம சுந்தரி. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். கூடைக்குள் கொழுந்து என்ற நூலை சிறப்புற தொகுத்த தன்முனை கவிதைகள் வடிவத்தின் பிதாமகர் கவிச்சுடர் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நூலாய்வு அரங்கில் நூலை மிகச் சிறப்பாக ஆய்வு செய்துள்ள கவிஞர் உங்கள் ரேகா சகோதரி அவர்களுக்கும், நூலில் இடம்பெற்றுள்ள கவி ஆளுமைகள் அனைவருக்கும், இங்கு சிறப்பாக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் முன்னணி கவிஞர்கள் விகந்தன் சகோதரர், வேலாயுதம் சகோதரர் அவர்களுக்கும், ஏற்புரை வழங்க சிறப்பான ஏற்புரைக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். ஏற்புரை வழங்க காத்திருக்கும் கவிஞர் சகோதரி வனஜா அவர்களுக்கும், மற்றும் சிறப்புற நன்றியுரை பகர காத்திருக்கும் கவிஞர் சகோதரர், அவர் இணைஞ்சிட்டாரா என்னன்னு தெரியல, குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் என் இனிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த எளிய வடிவமைப்பு கவிஞர்கள் வந்து விரும்பி ஏற்று எழுதி வருகிறார்கள். அக்கா அழகா சொன்னாங்க, நம்ம புதுகை ஆதிரா அக்கா, அவங்கள சொல்ல மறந்துட்டேன். சிறப்பான நெறியாளுகை, எப்பயும் போல இயல்பான ஒரு சிரித்த முகத்தோட அவங்களோட இவங்க சொன்ன மாதிரி எப்பயுமே ஒரு நேரிய ஒரு அப்ரோச், நேரிய அணுகுமுறை அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க ரொம்ப அழகா நெறியாளுமை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழகான எளிய வடிவமைப்பு இத தந்த கவிச்சுடர் ஐயாவை நம்ம எல்லாருமே எவ்வளவு போற்றினாலும் அதுக்கு வந்து இதுவே ஆகாது. அது ஏன்னா இப்ப நான்லாம் வந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் வந்து ஐயாவோட ஊக்குவிப்பு, ஐயா மாதிரி, அன்புச்செல்வி அக்கா மாதிரி, இவங்க மாதிரி முன்னணி கவிஞர்கள் நிறைய பேர் வந்து எங்களை ஊக்குவிச்சதுனாலதான் நாங்களாம் எழுதிட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கெல்லாம் நான்லாம் வந்து தமிழ் கிடையாது, நான்லாம் படிச்சது வந்து இதுதான் இயற்பியல் தான். நாங்களாம் எழுதுற அளவுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வடிவமைப்பை வந்து தந்தவர் வந்து ஐயா. இப்ப நான் என்னோட இது வந்து ஐயா கூட நான் அதை பகிர்ந்திருந்தேன். மலர்வனம்னு சொல்லிட்டு ஒரு மாத இதழ கூட இந்த தன்முனை கவிதை வந்திருந்தது. அது மாதிரி நான் எல்லா இதுக்குமே இதழுக்குமே இப்ப அனுப்பிட்டு இருக்கேன். தன்முனை கவிதைகளையும் எல்லா இதுலயும் கொண்டு உலகம் முழுதும் எல்லா இதுலயுமே இது சென்று சேரணும் அப்படிங்கிறதுதான் வந்து என் போன்றவர்களோட ஒரு ஆசை. இந்த நூல்ல இடம்பெற்ற கவிஞர்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கவிஞர் புதுகை ஆதிரா அக்கா, வனஜா சகோதரி, தாமரை செல்வி சகோதரி, ஸ்ரீதரன் சகோதரர், சரஸ்வதி நடேசன் சகோதரர், எல்லாருக்கும் என்னோட பாராட்டுகளை இங்க தெரிவிச்சுக்கிறேன். முடிச்சுக்கிறேன் நான், ஏன்னா ரொம்ப நேரம் இது பண்ண விரும்பல. எல்லாரும் அடுத்து ஏற்புரையும் நன்றியுரையும் அவங்களோட இது இருக்கு. சும்மா ஒரு குட்டி தன்முனை கவிதையோட இதை முடிச்சுக்கிறேன். இனிய துவக்கம் இங்கே உதயம், இனிய துவக்கம் இங்கே உதயம், இதயங்களை எல்லாம் இன்பமாக நிறைக்கும். இனிய துவக்கம் இங்கே உதயம், இதயங்களை எல்லாம் இன்பமாக நிறைக்கும். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சகோதரி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அழகான ஒரு தன்முனை கவிதையோட நிறைவு செஞ்சிருக்கீங்க. அடுத்ததாக ஏற்புரை வழங்கத்துக்கு அழைக்கலாமாங்கய்யா? ஏற்புரைக்கு முன்னாடி தொகுப்பாசிரியர் என்கிற முறையில நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். நன்றி நன்றி ஐயா. ஏன்னா பாருங்க, நம்ம ஆய்வறிஞர் ரேணுகா அவர்களுடைய வினாக்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஏன்னா தொகுப்பு நூல் என்கின்ற வகையிலே நாம் வந்து போதிய கால வந்து நம்ம நிர்ணயிக்கிறோம்னா அதுக்குள்ள கவிஞர்கள் கவிதைகளை அனுப்ப வேண்டும், பிழையின்றி அனுப்ப வேண்டும். அப்படி பிழை இருந்தாலும் அதை திருத்துவதற்கு நமக்கு நேரங்கள் இருக்க வேண்டும், நேரம் கொடுக்க வேண்டும். இது என்னன்னா அவசர கோலம் அள்ளி தெளித்தார்கள் என்று சொல்வது போல இந்த கவிதை தொகுப்பு வந்து இந்த முத்தமிழ் மாநாட்டிலே மிக அவசரமாக தயாரிக்கப்பட்டது. இருப்பினும் போதுமான அளவிற்கு மீண்டும் மீண்டும் படித்து வடிவமைப்பை சீரமைத்து ஓரளவிற்கு சொல்லலாம். நிச்சயமா ஒரு 80 விழுக்காடு சிறப்பாக தான் வந்திருக்கு. இந்த கவிஞர்கள்ல அவங்க சொன்ன மாதிரி தன் குறிப்பு என்பது சுருக்கமாக தான் கொடுத்தாங்க. ஒரு சிலர் விரிவாக கொடுத்தாங்க, ஒரு சிலர் 4 பக்கம் கொடுத்தாங்க. அது ஒரு பக்கமாக கொடுங்கன்னு தான் கேட்டு வாங்கணும். ஏன்னா பக்கங்களுடைய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. அந்த பக்கத்துங்களுக்குள்ள நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதுனால நாம் இந்த 5 கவிஞர்கள் தான். ஆனால் 40 கவிதைகள் தேர்ந்தெடுத்து தொகுக்கப்பட்ட பாடு என்பது தொகுப்பாளருக்கு தான் தெரியும். ஏன்னா 5 கவிஞர்கள் தான் இருந்தாலும் கேட்டு கேட்டு கவிதைகளை பெற்று அதில் சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து இப்படியாக தொகுக்கப்பட்ட ஒரு நூல். என்ன இது வந்து தவறு கிடையாது. இருந்தாலும் அவர்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டோம். ஏன்னா இனி வரும் காலத்துல தொகுப்பு நூல் போடும்பொழுது இதையெல்லாம் நிவர்த்தி செய்வது எங்களுடைய கடமை. இன்னொன்று சொன்னாங்க, இது வந்து இந்த கருத்து பிழைகள் பத்தி சொன்னாங்க. அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஒரு கவிஞரும் கருத்து பிழையின்றி சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் தன்முனை கவிதைகளுடைய குழுமமும் விரும்புகிறது என்பது, நிர்வாகிகளும் அதுதான் விரும்புகிறார்கள். ஒரு தன்முனை கவிதையை விமர்சனம் செய்யும் பொழுது எப்படி அண்மையிலே வந்து பிரவீனா அவர்கள் எவ்வளவு அழகா பண்ணாங்க, அந்த மாதிரி தன்முனை கவிதைகளை ஆய்வு நோக்கத்தோடு அணுகி குழுமத்திலே பதிவு செய்தலை நானும் விரும்புகிறேன். உங்களுடைய செயல் தலைவர் வேலாயுதம் அவர்களும் விரும்புகிறார், விகந்தன் அவர்களும் விரும்புகிறார். தொடர்ந்து உங்களுடைய கருத்தாக்கங்களை பின்னூட்டமாக சிறப்பாக கொடுக்க வேண்டும். அதே போல இந்த கூடைக்குள் கொழுந்து மேலட்டை
பசுமை நிறத்தோடு இன்னும் நல்லா இருக்கணும். அதே போல் தொழிலாளர்களை வந்து ஒரு பனிமூடிய ஒரு பிரதேசத்தில் எடுத்த ஃபோட்டோ அதுதான் இணையத்திலேருந்து எடுத்து போட்டாங்க. இருந்தாலும் நானும் அந்த குறைபாடு எனக்கும் தோன்றியது. இனி வரும் காலங்களில் அந்த மேலட்டை இன்னும் சிறப்பாக கொண்டு வர நாங்கள் முயற்சிக்கிறோம். வேற என்ன, இதில் வந்து ஸ்ரீதர் கூந்தலை அலைகள் அசைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்டார்கள். ஒரு கவிஞன் என்கின்ற முறையிலே நான் இதற்கு சொல்லலாம். ஏன்னா காற்று தானே கூந்தலை அசைக்க முடியும், அலைகள் அசைக்க முடியுமா என்று சொல்லும் பொழுது, அலைகள் அடிக்கும் பொழுது காற்று அங்கே உருவாகும், அந்த காற்றின் வழியாக கூந்தல் அசைகிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கவிஞனுக்கு கற்பனை என்பது 2 எல்லைகளை தாண்டி கூட பிறக்கக்கூடிய ஒரு கற்பனையாகத்தான் அமையுமே தவிர, கவிதைகள் அமையுமே தவிர நேரடியாக சொல்லக்கூடிய கருத்துக்களாக வருவது சில நேரங்களிலே இருக்காது. அதை நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வந்து இந்த விளக்கம் போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல 96 பக்கங்கள் என்பது அவங்க சொன்ன மாதிரி குறைந்த அளவு. 96 பக்கங்களாக இருந்தால்தான் அது ஒரு லைப்ரரியிலையோ ஒரு இதுக்கு நம்ம தர முடியும். அது சிறந்த கருத்து, அதுக்கு நான் உடன் பெறுகிறேன். ஓகே, இது போதும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஏற்புரை என்ற வனஜா அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அதே போல சுமதி ரங்கநாதன் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கவிதைகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், உணர்வுபூர்வமாக எழுதக்கூடியவர். அதே போல் ஆத்தூர் சாகுல் வருகை தந்திருக்கிறார். அவருடைய கவிதைகள்லாம் ஒரு தனித்துவமானது. எப்படி வந்து புதுகை ஆதிரா அவர்கள் அந்த தன்முனை கவிதைகளுடைய வரலாற்றை ரொம்ப அற்புதமாக ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதில் அவங்க சொன்னாங்க, தனித்துவமான ஒரு கவிதை வடிவம், கவிஞருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை வடிவம் சொன்னாங்க. அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இப்போது நம்முடைய வனஜா உதயகுமாரன் அவர்கள் நார்வேலிருந்து வருகை தந்திருக்கிறார். அவர் வந்து அவருடைய ஏற்புரை, மற்ற கவிஞர்களின் சார்பிலே அவருடைய ஏற்புரையை நாம் ஏற்றுக்கொள்வோம். வருகம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. தித்திக்கும் தேர்ந்தமிழ் திக்கட்டும் பெறவட்டும். உங்கள் எல்லோரையும் இங்கு காண்பதில் மிக்க மிக்க மன மகிழ்ச்சியோடு என்னுடைய ஏற்புரைக்கு நான் செல்கின்றேன். முதலில் இன்று தலைமை தாங்கி, அதாவது ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ஆதிரா அம்மா மிகவும் சரஸ்வதி போல் இருந்து அழகாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொண்டு, மற்றது எமது கவிச்சுடர் ஐயா, அவர் பிதாமகன், அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. முதலே எங்களை ஆதிரா அம்மா மிகவும் அழகாக விவரித்து கொண்டு வந்திருந்தார். கவிச்சுடர் ஐயா இல்லாத விட்டிருந்தால் இந்த புத்தகங்கள் வந்திருக்காது, நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். இது என்னென்று சொல்லியே தெரியாத அளவுக்கு ஏதோ 4 வரிசை என்றுதான் நாங்களும் இருந்தாங்கள். ஆனால் கவிச்சுடர் ஐயா விட்ட நாங்கள் சென்று படிக்க சென்ற பின்புதான் அந்த ஒவ்வொரு உத்திகளும் ஒவ்வொரு கோணங்களும் எப்படி பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆழ்ந்த அறிவு கருத்துக்கள் எல்லாம் ஐயாவிடம் சென்ற பின்புதான் வந்தது. அப்ப ஐயாவை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த அமெரிக்க முத்தமிழ் பேரவைக்கும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி ஐயா உதயநேசன் ஐயா அவர்களுக்கும் தளம் போட்டு தந்த அவர்களையும் நாங்கள் கரம் கூப்பி அவருக்கும் நன்றி செலுத்த வேண்டியது எமது முக்கியமான கடமையாகும். மற்றும் இங்கு உண்மையாக இன்று பலர் வந்திருக்கிறீங்க, பெரும் பெரும் ஆளுமைகள் வந்து எமது நூலுக்கு முதலாவது சந்தோஷம், மிகவும் சந்தோஷமான விடயம் என்றால் எமது நூல் முதலாவதாக இன்று ஆய்வுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது, கூடைக்குள் கொழுந்து. அது உண்மையாக எமதுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஐயா. எங்களுடைய நூல் தான் முதலாவதாக இன்று எடுபட்டிருக்கிறது. அதில் மிக்க மிக்க எங்களுக்கு எல்லோருக்கும், நாங்கள் 5 பேரும் பெரும் பேறு பெற்றிருக்கிறோம் அந்த கூடைக்குள் கொழுந்துக்குள் வந்து. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நல்ல இந்த தலைப்பு உண்மையாக கூடைக்குள் கொழுந்து எங்களுக்கு ஏதோ ஒரு நாங்கள் எழுதின கவிதையில் ஐயாவும் ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்தார். அந்த கவிதை உண்மையாக இந்த ஏதோ ஒன்று நடக்க போகிறதை காட்டுவதற்காக அவர்களுக்கு அது சமர்ப்பணமாக அமைந்ததும் தெரியவில்லை. இறைவன் சில இதுகளை காட்டுவார், எனக்கு அப்படியும் தெரிந்தது. நாங்கள் கூடைக்குள் கொழுந்து இதுக்குள்ளேயே நின்றோம், இப்படி எல்லாம் அவர்களை பற்றி யோசித்தோம். இன்று அவர்களை இழந்து விட்டு இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் யோசிக்கும் பொழுது உண்மையாக நாங்கள் ஏதோ ஒன்று எங்களுக்கு அந்த அமானுஷ்யம் என்று சொல்லி ஏதோ ஒன்று காட்டியிருக்கிறதோ தெரியவில்லை. அவர்களுக்காக இன்றைய சமர்ப்பணமும் கூறிக்கொண்டு எங்களுடைய அக வணக்கத்தையும் இறந்த அத்தனை பேர்களுக்கும் நாங்கள் அந்த மலையாளத்திலிருந்து அவர்களுக்காக வணக்கத்தையும் கூறி, அவர்கள் உற்றார்களை இறந்து இது வாழ்வதற்காக அவர்களுக்கு நாங்கள் கரம் கொடுத்து உதவுவோம் என
கூறிக்கொண்டு நாங்கள் எமது நூலுக்குள் செல்வோம். உண்மையாக ஆதிராம முதலே இந்த எமக்கு என்ன அந்த வரலாறு கூறிவிட்டார், இவ்வாறு வந்ததுன்னு சொல்லி அழகாக முழு வரலாறையும் தொகுத்து சிறிதாக அழகாக கூறியுள்ளார். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய எமது ரேணுகா, உங்கள் ரேகா அவர்கள் உண்மையாக நான் வியந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவரை உண்மையாக நான் இணையத்தில் முதல் சந்தித்திருக்கிறேன். இப்பொழுது நேரடியாகவும் அங்கு நாங்கள் சந்தித்தோம். ஆனாலும் நிறைய கதைக்க முடியவில்லை. நான் ஓரளவுக்கு தான் கதைத்து அவருடன் பழகினேன். ஆனால் உண்மையாக அவருடைய அந்த உற்று நோக்கல் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சிறப்பாக ஒவ்வொரு கவிதைகளையும் உற்று உற்று நோக்கி அவர் ஐயா சொன்னது மாதிரி அந்த சுட்டி காட்டுறதுக்கு ஒரு தில் வேணும் என்று சொல்லுவார்கள். அது அவரிடம் இருந்தது. துணிவாக வந்து அதை எடுத்து காட்டுவதனால் அது உண்மையாக அது பிழை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்த முறைக்கு எங்களை திருத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அது ஒரு நல்ல ஒரு கருத்து. அது உண்மையா நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை கருத்துக்களும் இனி நாங்கள் புத்தகம் வெளியிடும் பொழுது அந்த கருத்து பிழைகளை உற்று நோக்கி நாங்கள் செய்ய வேண்டியது உண்மையாக அவசியமான பிழைகளை வடிவாக எடுத்து காட்டினார். உண்மையாக அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த அட்டைப்படம் அவர் முதல் அட்டைப்படத்திலிருந்தே அவர் ஆரம்பித்தார். நான் அதை அப்படி பார்க்கவில்லை. அவர் சொன்னபோது அவரோட கருத்து பக்கம் இருக்கிறது. அதே நேரம் நான் உண்மையாக அது ஒரு காலை வேளை இல்ல மாலைகளிலும் அவர்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதெல்லாம் அந்த புகார் வந்து மூடி மலையை இருக்கிறது என்றுதான் நான் அதை உலகளம் எந்த சிந்தனைக்குள் அந்த புகாருக்குள்ளும் இருந்து அவர்கள் வேலை செய்து அவர்கள் கலைத்து அந்த இங்க முன்னுக்கு வரும் பொழுது அந்த பச்சையாக தெரிகிறது. ஆகவே அந்த படமானது எனக்கு அப்படியாகத்தான் எந்த உணர்வுக்குள் வந்தது. ஒரேடியாக தெரியாமல் அவர்கள் அந்த அளவு புகாருக்குள் நிற்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய பார்வைக்குள்ளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அடுத்ததாக பழமையான சில எழுத்துக்கள் இருக்கிறதாக சொன்னால் எனக்கு அதை சுட்டி காட்டாதபடியால் எனக்கு அது எதென்று தெரியவில்லை. பழமையான எழுத்துக்கள் சிலது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னவர் அது எனக்கு எதென்று தெரியவில்லை. பொருத்தமான தலைப்பு என்று சொல்லி உண்மையாக சொன்னார். அது நன்றி ஐயா தான் அதை தேர்ந்தெடுத்தார். நல்ல பொருத்தமான தலைப்பு. ஆகவே அது ஐயாவுக்கு தான் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு தலைப்பை எங்களுக்கு கொடுத்ததாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் அந்த அணிந்துரைக்கு வாழ்த்து சொன்னார். உண்மையாக அந்த அணிந்துரைக்கு வாழ்த்து சொன்னதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். சிறப்பான அணிந்துரை ஐயா கொடுத்திருந்தார். எனது புத்தகம் கூடிய சின்ன புத்தகங்கள் இருந்தாலும் அந்த அணிந்துரையை பார்க்கும் பொழுது அதுக்குள் நிறைய ஏற்கனவே ஐயா காட்டி விட்டுருவார் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த தன்முனை தெரியாதவர்களும் இதனை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியும், ஆஹா இப்படி ஒரு பக்கம் இருக்கிறதா என்று சொல்லி. அந்த உத்திகளையும் அந்த சிறப்பு ஐயாவுக்கு சேர வேணும். உண்மையாக அணிந்துரை சிறப்பாக இருந்தது. எனது கணவரும் சொன்னார், எனக்கு பெரிதாக தெரியாது, இந்த அணிந்துரையை பார்க்கும் பொழுது நீங்கள் நிறைய செய்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது என்று அந்த பார்க்கும் பொழுது. ஆகவே அந்த அணிந்துரை இந்த புத்தகத்தை தூக்கி தந்தது என்று எங்களோட இன்றைய தலைமை எங்களுக்கு நூலாய்வாளரும் சொன்னது உண்மையாக சிறப்பு. அதை ஏற்றுக்கொள்கிறோம். மற்றது பாரபட்சம் என்ற தன்மை, அது உண்மைதான். அவர் எல்லாரையும் ஒரு அழகாக வைத்து எப்பவுமே ஐயா அப்படித்தான் பார்ப்பார். நாங்கள் என்ன சொல்லாரும் எல்லாரையும் நிப்பாட்டி கேட்டு நாங்கள் முந்தினாலும் பிந்தினாலும் எல்லாரையும் அணைத்து போவோம். ஐயா நாங்கள் கற்கும் பொழுதே அப்படித்தான் செய்தார். இந்த நூலாய்விலையும் அதை அவர்கள் அப்படியே பிரதிபலித்திருக்கிறார்கள். மிக்க அதுவும் ஐயாவுக்கு அந்த புகழும் சென்று சேரட்டும். இணைப்பு சொற்கள் அந்த குற்றுகள் அதுகள் தவிர்க்கப்பட வேண்டியவைகள் என்று சொன்னால் அதை உண்மை நாங்கள் அதை இனிமேல் காலங்களில் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும், அதை செய்ய வேண்டும். நாங்கள் ஐயா சொன்னதை கடைசியில் அந்த தொகுப்புரையில சொன்னது நிறைய விடயங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் அவசரமாக அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு அனுப்பி கனகாலமா ஐயா கேட்டது. ஆனா நாங்கள் அனுப்பினது கொஞ்சம் காலத்துக்குள்ளதான். அனுப்பிட்டீங்களான்னு அவர் கேட்டுக்கொண்டிருந்து அதை எடுத்து அந்த குறுகிய காலத்துக்குள்ள அது வந்தது. அப்ப இனிமேல் காலங்களில் நாங்கள் அதை செய்யும் பொழுது முதலே எல்லாம் செய்யும் பொழுது பல இந்த விஷயங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். ஆனா அவர் சுட்டி காட்டியதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சிறப்பாக அந்த கவனித்து வடிவாக வாசித்துட்டு இருக்கிறார். பெரிதாக இன்னும் பக்கங்கள் கூட்டி இருக்கலாம் எழுதி என்று சொல்லி சொன்னார். அந்த அதுகளை நாங்கள் உள்வாங்கி இருக்கலாம், நாங்கள் செய்த நாங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். ஏன்னா இது ஒரு பேரு, ஒரு குழந்தையை பெற்ற மாதிரி ஒரு பேரு, எங்களுக்கு ஒரு பேரு கிடைத்தது. அதை ஒரு அழகாக இன்னும் பெரிதாக செய்திருக்கலாம். அப்புறம் நாங்கள் அதை பெருசாக யோசிக்காம செய்தது இதென்ற இனிமேல் தரும் காலங்களில் இனி வருபவர்கள் அதனை யோசித்து பெரிதாக செய்வது சிறப்பாக இருக்கும். மற்றது அந்த
தற்குறிப்பு கூடுதலாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி சொன்னார். அது நம்ம எல்லாம் நிறைய நிறைய வைத்திருக்கிறீர்கள். இனிமேல் காலங்கள் எழுதும் பொழுது நீங்கள் தற்குறிப்பையும் கூடுதலாக எழுதுங்கள். நாங்கள் எல்லோரும் சிறிது சிறிதாக எழுதித்தான் அனுப்பியிருந்தோம். அப்ப நாங்கள் இனிமேல் அதுகளையும் கவனத்தில் எடுக்கலாம். உண்மையாக அதனை நாங்கள் யோசிக்க தேவையில்லை. மற்ற ஒவ்வொரு உத்திகளையும் அவர் கவனித்து ஒவ்வொரு கவிதையிலையும் ஒவ்வொரு உத்திகளை கொண்டு எடுத்து வந்து காட்டினார். அதுவும் சிறப்பாக இருந்தது. வியாபார உத்தி, அடுத்தது அந்த அரசியல்வாதிகளோட உத்திகள், காதல் என்ன மாதிரி காதல் வரிகள் நாங்கள் அமைப்பது, இரட்டை கிளவிகள் நாங்கள் பாவித்த அந்த அத்தனை உத்திகளையும் அவர் வித்தியாசமான கவிதைகளை தேர்ந்தெடுத்து அதை கொண்டு அதுல காட்டியது அது எங்களுக்கு சிறப்பாக இருந்தது என்று அவர் அந்த உத்திகளுக்குள்ள போயிருக்கிறார், அதை கவனித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அந்த விளக்கம் எனக்கு சிறப்பு, நன்றாக பிடித்து கொண்டது. ஒரே விடயத்தை எடுக்காமல் வித்தியாசமான விடயங்களை கொண்டு அவர் எடுத்து காட்டியது சிறப்பு. அத்தோடு அவர் மீண்டும் கடைசியிலையும் அவர் சொன்னார், அந்த ஒரே மாதிரி உண்மையாக நாங்கள் அதை யோசிக்கல, மாறி மாறி எழுதி இருக்கலாம், இரட்டை கிளவிகளை முன்னுக்கு போட்டு வரலாற்றை பின்னுக்கு போட்டு அந்த ஒரே அடியாக போகும் பொழுது சில ஒரு சலிப்பு தன்மை வாசகர்களுக்கு வரலாம். ஆகவே அதுவும் ஒரு சிறந்த கருத்து. அவருடைய கண்ணோட்டம் உண்மையாக பாராட்டப்பட வேண்டியது. இன்றைய நூலாசிரியருடைய தன்மை அவரை போல் நாங்களும் அந்த நூல் ஆய்வு செய்யும் பொழுது அப்படி உற்று நோக்க வேண்டும் என்றதை நானும் அறிந்து கொண்டேன். மற்றது அந்த இசைகளை கூட உண்மையாக அவர் அந்த ஒன்று அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்றை நாங்கள் விட்டிருக்கிறோம் அவருக்கு என்று சொன்னது உண்மைதான். அந்த ஒவ்வொன்று அவர் சுட்டி பொழுது அந்த இசைகளோட வேறுபாட்டை அவர் நுணுக்கி ஆராய்ந்து உண்மையாக பறை என்று சொன்னால் நாங்கள் இறந்த விடண்டு அப்படியே எங்களோட மனதில் படிந்து விட்டது. அது உண்மையாக எங்களோட கலையின்ற வேறு வடிவம். அப்படி யோசிக்காமல் இல்லை இப்படி ஒரு பக்கம் இருக்குன்னு சுட்டி காட்டி எங்களை திருப்பியதுக்கு நூலாசிரியருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம். மற்றது உண்மையாக அந்த தாயக மண்ணின் எங்கட கவிதைகளுக்கு தாயக மன்னன் இயக்கம் உண்மையாக அது என்னத்தை சொன்னாலும் தாயக மன்னன் இயக்கம் எங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அப்ப அவர் அந்த எங்களுடைய ஒவ்வொரு சூழலையும் அவர் எடுத்து காட்டுறார். ஒவ்வொரு மனிதரையும் அவர் ஆரென்று சொல்லி சித்தரித்து அந்த ஆளுடைய கவிதைக்குள்ளேயும் போய் பார்ப்பது அந்த கவிதைக்கும் அந்த ஒரு ஒரு மனிதனுக்கும் உள்ள தொடர்பையும் அவர் ஒத்து நோக்கியது சிறப்பாகத்தான் இருந்தது. அவருடைய சூழ்நிலை விளக்கங்கள் சிறப்பாக இருந்தது. நல்ல ஒரு அனுபவித்து ஒரு அழகான விவரணமாக அந்த படத்தை நிதானமாக கூறியது. இந்த நேரம் போய்விட்டதுதான், அதான் நிதானமாக அவர் அழகாக கூறிக்கொண்டு வந்தது உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. மிக்க சிறப்பமா நல்ல ஒரு நூலாய்வாளர். இனிமேல் நாங்கள் வெளியிடும் பொழுது அவருக்கு நேரம் இருந்தால் நாங்கள் அவருடைய கொடுத்து அவர் எங்களுக்கு ஆய்வு சந்தாப்பிறகு நாங்கள் வெளியிடலாம் என்று சொன்னால் உண்மையாக அவர் ஏற்றுக்கொள்வார் என்றால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்றால் அவ்வளவுக்கு அவர் அது தகுதியாக இன்றைக்கு அந்த செய்திருக்கிறார். மிக சந்தோஷம். ஆங்கில வார்த்தையை கூட நானுங்களும் வாசித்தேன், அப்படி கவனிக்கவில்லை. ஆனால் அவர் அந்த ஆங்கில ஆன்லைன் என்ற கவிதைகளை எடுத்துக்கொண்டு வந்து காட்டுறது முரண்பட்டதை எல்லாம் முரண்பாடுகள் எல்லாம் வடிவாக கொண்டு காட்டினார். அந்த முரண்பாடு சிலர்களை சொல்லாம அதை ஒன்றை சுட்டி காட்டினது மிக சிறப்பு. எல்லா விஷயங்களையும் அந்த அவருடைய தண்டனை கொடுக்க அதில் நானும் நினைத்தேன். அந்த தண்டனை என்ற விடயம் நானும் நினைத்தேன். அவர்களுக்கு தண்டனை கொடுத்தே வேணும் எல்லாத்தையும் இங்க பல பேருக்கு வெளியே விடுகிறார்கள். அவர்கள் வந்து அதே பிள்ளையை மீண்டும் செய்கிறார்கள். ஆகவே தண்டனை என்றது வேணும் என்றது நானும் அவரை விட ஒத்து போகிறேன். மற்றபடி நிலையாமை சரஸ்வதி அம்மாவின் கூடுதலாக நிலையாமை கருத்து சரஸ்வதி அம்மா அப்படித்தான் கூடுதலாக நிலையாமை கருத்துக்கள் எல்லாம் கதைப்பா அவருடைய கதைகளை அவரும் அதை கண்டு கூறியதும் மிக சிறப்பு. நல்ல ஒரு நூலாய்வாளர். இன்றைக்கு எங்களுக்கு முதல் நூலுக்கு முதலாக நாங்கள் அரங்கேற்றம் செய்து அரங்கிலே முதலாவது நிற்கிறோம். அதுக்கு சிறந்த ஒரு நூலாய்வாளர் வந்து எங்களுக்கு கூறியதுக்கு மிக்க நன்றி அம்மா. நாங்கள் உங்களுடைய அத்தனை நூல் நீங்க கூறிய அத்தனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சிறப்பான ஒரு நூலாய்வாளரை பிடித்திருக்கிறோம். அத்துறை இப்பொழுது வந்து எங்களுக்கு அந்த வேலாயுதம் ஐயா அவர் எப்பொழுதும் எங்களுக்கு இன்னைக்கு நிறைய விடயங்களை செய்யக்கூடியவர்கள். கவித்து மற்ற இருக்கிற சுமதி ரஞ்சன் அவர்களும் மிகவும் ஆளுமையுள்ளவர். அவர் வந்திருந்ததிலே பார்த்து எங்களுடைய கவிதைகளை கேட்டு எங்களுடைய ஊக்குவித்ததற்கு நன்றி. விகந்தன் அவர்கள் ஐயா, சரஸ்வதி ஐயா, குணசேகரம் ஐயா, ரதி கமலநாதன் அம்மா அவர்கள், குணசேகரன் ஐயா என்று பலர் இதுக்குள்ள வந்திருந்து எங்களுடைய இதை கேட்டது இன்றைக்கு உண்மையாக மிகச்சிற எங்களுக்கு ஒரு பெருமை. அந்த எல்லாரும் வந்திருந்து எங்களை ஊக்குவித்ததுக்கு உண்மையாக பெருமை செய்ய வேண்டும். இல்லை யாராவது நாம் விட்டிருந்தாலும் கண்டும் கேட்டும் வந்து எங்களுக்கு எல்லாம் எங்களை ஊக்குவித்ததுக்கும் இப்படியான கவிதை நூல்களுக்கு எங்களுக்கு தளமிட்ட உதயநேசன் ஐயாவுக்கும் கவிச்சுடர் ஐயாவுக்கும் மற்றும் இதில் தொகுத்து இன்றைக்கு எங்களை கொண்டு இதில் நிப்பாட்டின
அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும், எனது ஏற்புரைக்கு என்னையும் கூப்பிட்டு இதை இந்த ஏற்றுக்கொண்டதுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். மிக்க வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. சிறப்பான முறை கொடுத்தாங்க. இதுல ஒரே ஒரு சின்ன கருத்து ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த புத்தகத்துல வாழ்த்துறை கன்னிக்கோயில் நூலேணி பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் கன்னிக்கோயில் ராஜா அவர்களும் வாழ்த்துறை கொடுத்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்துல அவரை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். மேலும் இந்த நூலாய்வின் போது ரேணுகா பிரதீப்குமார் ஒரு கருத்தை சொன்னார்கள். அரசுக்கு ஒரு கவனத்தை கொண்டு வந்தார்கள். இந்த தேயிலை தோட்டங்கள் தனியாருக்கு இருப்பதை அரசு மயமாக்க வேண்டும், அப்போதுதான் தொழிலாளர்களுடைய வாழ்வு வளம் பெறும் என்று சொன்னார்கள். அந்த கருத்து இந்த புத்தகத்தின் வழியாக வெளிப்பட்டிருக்கிறது. அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடரலாம். அடுத்து யாராவது கருத்து சொல்றதுன்னா தொடரலாம். ஒரு சின்ன இது எனக்கு சகோதரி ரொம்ப சிறப்பான ஆய்வு, அதுக்கு வழி வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு அழகான ஆய்வுரைனாலே நிறை குறைகளை சுட்டி காட்டுறதுதான் ஆய்வு, நிறைகளை மட்டும் சுற்றதில்லை. அந்த வகையில குறுகிய காலத்துல தேர்வு சமயத்துல ஐயாவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்து அவ்வளவு இதுவா இது பண்ணோம். அதுலயும் முரண்பட்ட கவிதைகள் இருந்தது. அட்டைப்படம் எனக்கு யோசிச்சப்ப பார்த்தோன்னு பளிச்சுன்னு இல்லைன்னு தோணுது. ஆனா அந்த கவிதையிலையும் அந்த தொழிலாளர்களுடைய வறுமையை சுட்டி காட்டியிருக்கு. அதனால தொழிலாளர்களோட முகம் தெரியாத அளவுக்கு இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அந்த மாதிரிதான் இருந்தது. ரொம்ப நன்றி உங்களுடைய எல்லா இதுக்கும். அது மாதிரி என்னுடைய கவிதையில இந்த மங்கள இசை பறை இசைன்னு சொல்றது நான் புல்லாங்குழலினுடைய குரல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன். அந்த அந்த குரல் மெல்லிய குரல் இல்லாம அதிர்ந்த குரலா மாறி போச்சு. பெண்பாக்க வரும்போது இருந்த பொண்ணோட குரல் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி மாறி போயிடுறாங்கிறத விளக்கக்கூடிய கவிதையா கொடுத்திருந்தேன். அத மங்கள இசைக்கு பதிலா மெல்லிய இசைன்னு போட்டிருக்கலாம். நான் அதை உணர்ந்து மாத்திருந்தேன், அதை மாத்தாம விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பு சகோதரி, இவ்வளவு அழகா நீங்க ஆய்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுல இவங்க சகோதரி சரஸ்வதி அவர்கள் ஏதாவது கருத்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்களான்னு கேட்டுக்காங்க. சரஸ்வதி இல்லைங்களா? சரஸ்வதி இணையில இவரு ஆத்தூர் சாகுல் அவர் என்ன பேசுறாரு. வாருங்கள் சகோதரர், தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆத்தூர் சாகுல் சகோதரர் மியூட் எடுத்துருங்க. அன்மியூட் எடுத்துட்டு வாங்க. மியூட்ல இருக்கீங்க. அந்த இது பட்டன் உங்களோட அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஒலி வாங்கி பிரஸ் பண்ணுங்க. சவுண்ட் மியூட் போட்டுக்கீங்க பாருங்க, அதை திருப்பியும் ஒரு கிளிக் பண்ணுங்க. காது கேட்கல. அந்த சிகப்பு பட்டன் கோடு இருக்கு பாருங்க மேல, அதை அழுத்துங்க. சரி, அவரு கவனிக்கல. இல்ல பாக்குற முயற்சி பண்றாங்க, தெரியல. இல்ல நீங்க ஹோஸ்ட் பண்ணலாம் ஐயா. ஐயா நீங்க முயற்சி பண்ணலாம். நீங்க பண்ணலாம், நீங்க எடுத்து விடுங்க. நான் பண்ண வர மாட்டேங்குது. அவருக்கு பண்ணி இருக்கிறதுனால வரல, நம்ம பண்ணலாம். வருது, நாம பண்ண முடியும். ஐயா கவிஞர் ஆத்தூர் சாகுல் அவர்களை மியூட்டை அன்மியூட் பண்ணுங்க. அந்த ஓரத்துல இருக்கு இல்லையா, அந்த பட்டனை திருப்பி பிரஸ் பண்ணுங்க. நீங்க பேசுறது கேட்காது. சரியா போச்சு, பேசுங்க. இப்ப பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்ப இடையில தான் வந்தேன், அதனால எனக்கு ஆரம்பத்துல என்ன நடந்துச்சு தெரியாது. எனக்கு இப்பதான் வந்தேன். கவிஞர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க, அவ்வளவுதான். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்தும், மனமார்ந்த வாழ்த்துகள். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நான் இடையில வந்ததுனால நான் புதுசா உருவாங்க முடியல, இப்பதான் வந்தேன். லேட் ஆயிடுச்சு. சரி, அடுத்து சுமதி. நன்றி. சுமதி ரஞ்சனாதன் பேசுவது. கவிஞர் சுமதி ரஞ்சனாதன் சகோதரி இருக்கீங்களா? உங்களுடைய வாழ்த்துக்காக காத்திருக்கிறோம், வாருங்கள். நன்றி பங்கேற்றதற்கும். இந்த இலக்கிய பணி மேலும் தொடர என்னோட வாழ்த்துக்கள் அனைவருக்கும், தன்மனை குழு கவிதைகள் குழுமத்தினர் அனைவருக்கும், குறிப்பாக ஐயா ஆசானுக்கும் வேலாயுதம் சகோதரர் அவர்களுக்கும் ஆதிரா அம்மையாருக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள்.
தேன் குடிக்கிறதுக்கு எங்க வேணுமானாலும் எத்தனை தேன் கொத்தினாலும் அதுக்குள்ள நாங்கள் ஆவண்டு கொண்டிருப்போம். அப்படியான ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைக்கு நடந்த இந்த இலக்கிய நிகழ்ச்சி. என்னென்னு சொன்னால் இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறுவது வெலும் குறைவு. எந்த நேரமும் கவியரங்கம் அல்லது கவிதை போட்டி அது என்று போனது. ஆனால் இன்று இந்த நூலாய்வை பற்றி நீங்கள் இந்த குடும்பத்தில், அதுவும் தன்முனை கவிதைகள் நூலாய்வு என்பது எங்களுக்கு பிடித்த ஒரு விடயம். அது இன்று நீங்கள் ஆரம்பித்து வைத்தது மிக அழகாகவும் அருமையாகவும் இருக்கின்றது. இந்த இலக்கிய பணி தொடர வேண்டும். எல்லா நூல்களையும் எங்களுக்கு முதல் வந்த பழைய நூல்களை எல்லாம் எடுத்து நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அதை 4 விதமாகவும் 4 பக்க திசையாலையும் நாங்கள் ரேணு சொன்னது போல நாங்கள் ஆராய்ந்து எப்படி இவர்கள் இதை செய்கிறார்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளை விடுறார்கள் என்று எங்களை நாங்களே முன்னேற்றிக் கொள்ளலாம். இதன் மூலம் என்னுடைய இது ஒரு மிக நல்லொரு நிகழ்ச்சி, நல்லதொரு தொடக்கம். இது தொடர்ந்து வர வேண்டும் என்று நான் வாழ்த்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி, அருமையான ஒரு வாழ்த்துரையும் கொடுத்திருக்கீங்க. வந்து கலந்து கொண்டு வாழ்த்தியதற்கு மிக்க நன்றி சகோதரி. அடுத்ததாக வேற கவிஞர் ஒரு நிமிடம் என்னுடைய பதிவும் கூட. சொல்லுங்க. நன்றி வாய்ப்புக்கு. மிகச்சிறந்த நூல் ஆய்வரங்கம் தொடக்கம் ரொம்ப அருமையான ஒரு தொடக்கம். அதுவும் குறிப்பா நூலை ஆய்வு செய்த எங்கள் பெருமதிப்பிற்குரிய உங்கள் ரேகா என்கின்ற ரேணுகா பிரதீப் குமார் அவர்கள் மிகச்சிறந்த ஆய்வறிஞராக. என்னன்னா அவங்க எல்லோரும் குறிப்பிட்டது போல நூலினுடைய முதல் பக்கத்தில் இருந்து கடைசி பக்கம் வரை அந்த நூலை நுனிப்புள் மேயாமல் ஆழ்ந்து படித்து மிக அற்புதமான ஒரு நூலை விமர்சனம் செய்திருக்கின்றார். ஒற்றுப்பிழை முதற்கொண்டு கருத்து பிழை, அதை இப்படி மேம்படுத்தலாம் என்கின்ற ஆலோசனையோடு சொன்ன விதம் ரொம்ப போற்றுதலுக்குரியது. பொதுவாகவே எல்லோரும் ஆய்வரங்கம் செய்கின்ற பொழுது அடுத்து நம்மளை கூப்பிடணும், அதுக்காக கொஞ்சம் தலையில ஐஸ் கட்டி வைக்கிற மாதிரி நிறைய பேசுவாங்க. அப்படி இல்லை. இதனுடைய குறைகளையும் சுட்டி காட்ட வேண்டும், யார் மனமும் புண்படாமல் என்கின்ற நோக்கோடு மிக அழகாக தன்னுடைய பதிவை செய்திருக்கின்றார். இந்த ஆய்வரங்கம் நிச்சயமாக பலருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய நிகழ்வுகள் பார்த்துருக்கோம். எல்லோரும் மேம்போக்காகவே பேசுவாங்க. இதனுடைய பக்கங்கள் அது ஒரு வியாபார நோக்கத்தோடு ஒரு ஆய்வரங்கம் தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஆனால் அது அல்ல. தன்முனை ஆய்வரங்கம் என்பது தன்முனை கவிதைகளுடைய அத்தனை சிறப்புகளையும் சொன்னாங்க. அவங்களுடைய தவறுகளை மட்டுமல்ல, இனி அடுத்து என்ன செய்யணும். ஏன்னா வனஜா உதயகுமாரன் சொல்லும் பொழுது அவங்களும் ஏற்புரையில சொன்னாங்க, அடுத்து நாங்கள் தவறுகளை சரி செய்து கொள்வதற்கு இந்த ஆய்வரங்கம் பயன்பட்டதுன்னு சொன்னாங்க. உண்மைதான். ஏன்னா இதை நம்ம அடுத்த கட்டத்திற்கு நம்ம கொண்டு போவதற்கு இந்த ஆய்வரங்கம் நிச்சயமா பயன்படும். இதை எல்லோரும் காணொலியில பார்ப்பதற்கான வேலைகளை செய்யணும். குறிப்பா நம்ம குடும்பத்துல நிறைய இதை பதிவிடுவோம். இந்த ஆய்வரங்கம் எப்படிப்பட்ட ஆய்வரங்கம் என்பதை ஐயா அவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய நீண்ட பதிவை போட வேண்டும். ரொம்ப சிறப்பான ஆய்வு. ஐயாவிற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டும். முதல் தொடக்கமே அற்புதமான தொடக்கம். புதுகை ஆதிரா எல்லோரையும் வரவேற்ற விதம் ரொம்ப சிறப்பு. தன்முனை கவிதைகளுடைய தொடக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்கினாங்க. எங்களுக்கு அற்புதமான நெறியாளர் கிடைச்சிருக்காங்க, அற்புதமான அழகான ஒரு நூல் ஆய்வறிஞர் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பு. இனி வரும் காலங்களில் நிச்சயமாக இந்த ஆய்வரங்கும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடும். வாழ்த்துறை வழங்கிய சிவகாம சுந்தரி அவர்கள் கூட ரொம்ப அற்புதமா வாழ்த்துறை வழங்கினாங்க. நன்றி உரையும் காத்துக்கிட்டு இருக்கோம். இது ஏறத்தாழ 2 மணி நேரம் நெருங்குது. ஆனா எந்த விதமான தோயும் இல்லை. ரொம்ப அற்புதமா இருக்கு. சுமதி ரஞ்சன் இந்த 2 மணி நேரமா காத்துக்கிட்டு இதை பாக்குறாங்கன்னு சொன்னா இது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருப்போம். ஐயாவோடு நிச்சயம் பயணிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு ஐயா. உங்களுடைய தலைமையில தான், உங்களுடைய முன்னெடுப்புல தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் துவங்கி இருக்கிறது. உங்களுக்கு அதற்கான பாராட்டுகள், மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும். அடுத்ததாக
நன்றி உரை போயிடலாமா ஐயா? எப்படி? இன்னும் 4 நிமிடங்கள் தான் இருக்கு. நன்றி உரை அதான் நன்றி உரை சொல்லிடலாம். நன்றி உரை. இந்த கூடைக்குள் கொழுந்து நூல் ஆய்வு மிக சிறப்பாக டாக்டர் ரேணுகா பிரதீப் உங்கள் ரேகா அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டு மிக சிறப்பான ஒரு ஆய்வரங்கமாக அமைந்திருக்கிறது. இதில் பங்கேற்ற அனைவரையும் நன்றி கூறுவதற்காக நமது குழுமத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மிகச்சிறந்த கவிஞர் பேராளுமை சகோதரர் குணசேகரன் அவர்களை அன்போடு நன்றியுரை வழங்குவதற்காக அழைக்கிறேன். பாருங்கள் சகோதரர் கவிஞர் குணசேகரன். சகோதரர் இருக்கீங்களா? காட்டுத மியூட் எடுத்துட்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள். நல்லா கேக்குது. வாங்க வாங்க. அனைத்து கவிஞர்களுக்கும் வணக்கம். தன்முனை கவிதைகள் வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தடத்தை பதித்துள்ளது என்பதுதான் எனது கருத்து. இது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நான் இதற்கு பார்த்தது இல்லை. நூல் விமர்சனம் என்றால் அது ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சி அப்படி அல்ல. கவிதையை விமர்சனம் செய்த டாக்டர் ரேணுகா பிரதீப்குமார் அவர்கள் வாசிக்க மட்டுமில்லை, கவிதையை சுவாசித்திருக்கிறார். அதனால்தான் அவர் ஒவ்வொரு கவிதையையும் மிக நுட்பத்தோடு அதை நடுநிலைமையோடு விமர்சனம் செய்தார். கருத்தை பிழையை சுட்டி காட்டியிருக்கிறார். அட்டைப்படத்தை எப்படி அமைத்திருக்கலாம் என்றதும் சுட்டி காமித்தார். இலங்கை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவல நிலையை அந்த நாட்டு அரசு கவனிக்க வேண்டும் என்பதையும் சுட்டி காட்டினார். மிக அற்புதமான நிகழ்ச்சி. அனைத்து கவிஞர்களுக்குமே அவர் சொல்லியிருந்தார் 40க்கு 39 மார்க்குகள், 40க்கு 39 மதிப்பெண்கள் தரலாம். அது மிக சிறப்பான மதிப்பெண்கள் தான். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முன்னெடுத்த நமது கவிச்சுடர் ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வகித்து தொடக்க உரை ஆற்றிய கவிஞர் செயல் தலைவர் வேலாயுதம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறிப்படுத்தி சென்ற புதிகை ஆதிரா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவித்திருந்த செயலாளர் வெகுந்தன் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் சிவகாமி சுந்தரி அவர்களுக்கும், ஏற்புரை வழங்கிய வனஜா ஜெயக்குமாரன் அவர்களுக்கும், வாழ்த்து தெரிவித்த ஆத்தூர் சாகுல் மற்றும் சுமைதி நஞ்சநாதன் சகோதரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி சகோதரி. அழகான திருவாழ்த்துறை. நன்றி கவிச்சுடர் ஐயா அவர்களுக்கும், கவிஞர் வேலாயுதம் அவர்களுக்கும், இந்த குழுமத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்வினை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம்.